திகழ்வராம் திருமால்ஜீயர் பெருந்திவத்தில் 50 வருஷமிக்க ஆசையினால் அன்பில்லைக்கான அடிமைகள் செய் அந்நிலைய நன்னெஞ்சே ஊனமரை எப்பொழுதும் போவது. பச்சாத் சுந்தர தேசிகர் என்று சொல்லக்கூடிய திகழ்வராம் திருமால்ஜீயர் வார்த்தாமாலை என்கிற கிரந்தத்தை அனுகிரகித்தார். மற்ற கிரந்தத்திற்கும் இதுக்கும் பெரிய வாசி உண்டு, அதாவது வித்தியாசம் உண்டு. மற்ற கிரந்தத்திலே ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும்தான் அதிலே ஆராய்ச்சிக்கப்படுகிறது. ஆனால் இதில் சகலவிதமான விஷயங்களையும், அதிலும் குறிப்பாக ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், முக்கியமான விஷயம். ஏன்னா தஜாராதனை பண்ணணும், சேவாகாலம் போகணும், கைங்கரியம் பண்ணணும், கோஷ்டியோடு சேரணும், திவ்ய தேச யாத்திரை போகணும், இதெல்லாம் பொதுவான கருத்து, மேலெழுந்த வரையான கருத்து. காலட்சத்துக்கு போகணும், மேலெழுந்தவன். ஆனால் இப்படி இருக்கக்கூடிய ஸ்ரீவைஷ்ணவம் எப்படி இருக்கணும், காலட்சத்தும் போகும்போது எப்படி இருக்கணும், தஜாராதனை பண்ணும்போது எப்படி இருக்கணும், பெருமாள் சன்னிதியில் சேவாகாலம் பண்ணும்போது எப்படி இருக்கணும், இன்னொரு ஸ்ரீவைஷ்ணவோட பழகும் போது எப்படி இருக்கணும், இது அத்தனையும் சொல்லிக் கொடுக்கிறதுனா வார்த்தாமாலை. மற்ற கிரந்தத்திலே மேலெழுந்த வாரியா சொல்லுவா. அது மட்டும் இல்லை, இது பிரமாணத்தோடு சொல்லியிருக்கா. இதுல பிரமாணம், பிரமேயம், பிரமாத்தா என்ற 3 விதமான சொல்லப்பட்டிருந்தாலும், பிரமாணம் இருந்தாலும் அது அனுஷ்டானத்திலே பொருள்கள் கொண்டு வந்து காட்டி கொடுத்ததுதான் வார்த்தாமாலையே. சிலதெல்லாம் பிரமாணம் இருக்கும், அனுஷ்டானம் அநேகமா இருக்குமான்னு தெரியாது. ஆனா அனுஷ்டானமும் பிரமாணத்தோடு இருந்ததுன்னா எவ்வளவு சுலபமா இருக்கும் நமக்கு. ஓ, அவர் பண்ணியிருக்காரு, அவர் பண்ணியிருந்தா அப்ப நமக்கும் அது ரொம்ப விஷயம் நன்னா இருக்குமே அப்படின்னு ஒரு நிலை கிடைக்கிறது இல்லையா. அதற்காகத்தான் வார்த்தாமாலை அனுகிரகித்தார். ஆச்சரியமான கிரந்தம். அதிலே பட்டருக்கு அருளி செய்த 10 வார்த்தை. அதுல 10 வார்த்தை முதல்ல சொல்லிடுறேன், முதல் நாளே சொல்ல நினைச்சேன், மறந்து போயிடுச்சு. அதாவது முதல் வார்த்தை, ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் சரீராவசனத்திலே எம்பெருமான் திருவடியிலே சேரலாம் என்று இருக்கை. உங்களுக்கு அப்புறம் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து தரேன், ஏன்னா அதுல கொஞ்சம் வேற மாதிரியா இருக்கு. இந்த முதல் புஸ்தகத்துல நன்னா இது நன்னா வந்திருக்கு, 2வது அச்சுல புத்தகம் கொஞ்சம் வேற மாதிரியா இருக்கு. உங்களுக்கு ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குறேன். இதுவும் அதுக்கு அடுத்து திருக்கோட்டியூர் நம்பியுடைய 18 வார்த்தைகள், அதுவும் அதுல இல்லைன்னு நினைக்கிறேன். நான் முதல் புத்தகத்துல இருக்கு, அதையும் உங்களுக்கு ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் முதலியாண்டாவுடைய வார்த்தை 10 வார்த்தை, அதுவும் பார்க்க போறோம். முதலியாண்டன் அதுவும் அதுல இல்லை, ஏன்னா அதெல்லாம் முதல் நிலையில இருந்திருக்கு. முதலியாண்ட 10 வார்த்தை இருக்கார், அப்ப வயிற்று இருக்கு. அதுக்கு இது மட்டும் எடுத்து வச்சுடலாம், என்ன ஆகுதுன்னு பாத்துக்கணும். எதுக்கு சொல்லுங்க, அந்த மாதிரி இருக்கச்சு அதற்காக தான் தெரிவிக்கிறது. ஆக என்பார் பட்டர் கருளி செய்த 10 வார்த்தை. அதிலே முதல் வார்த்தை, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் சரீராவசனத்திலே எம்பெருமான் திருவடியிலே சேரலாம் என்று இருக்கை. இது முதல் வார்த்தை, பின்னாடி விவரிக்கிறேன். அடுத்து 2வது, அப்போதும் அப்பேரும் அப்பேரும் அவமாலை பெற வேண்டும் என்று இருக்கை. இது 2வது வார்த்தை. 3வது வார்த்தை, தேவதாந்திர பஜனை பண்ணாதொழிகை. 3வது வார்த்தை, தேவதாந்திர பஜனம் பண்ணாதொழிகை. இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம், 3 வார்த்தைக்கு பார்க்கணும். முதல் வார்த்தை, ஸ்ரீ வைஷ்ணவன் சரீராவசனத்திலே எம்பெருமான் திருவடிகளே சேரலாம் என்று இருக்கை. 2வது, அப்பேரும், பேருன்னா உபாசனது, உபேயம் புருஷாசன், அப்பேரும் அவனாலே பெற வேண்டும் என்று இருக்கை. 3வது, தேவதாந்திர பஜனை பண்ணாதொழிகை. 4வது, தேவதாந்திர வச்சனம் பண்ணுவோர் ஓட்டை சேர்த்தி வருந்தியும் தவிருகை. இதுதான் இப்ப பார்க்கணும். இது 4வது வார்த்தை. அடுத்து 5வது வார்த்தை, ஆழ்வார்கள் உகந்தருளின் திவ்ய தேசங்களே பிரவணனாய் வர்த்திக்கை. பிரவணனாய் வர்த்திக்கை, இது 5வது வார்த்தை. அடுத்து 6வது வார்த்தை, அனுகூல சம்பன்னமாயிருக்கை. இது 6வது வார்த்தை. அடுத்து 7வது வார்த்தை, பாகவத ஆச்சார அச்சாரங்களை வருந்தியும் தவிருகை. இது 7வது வார்த்தை. அடுத்து 8வது வார்த்தை, ஆழ்வார்களில் அருளிச் செயலில் அர்த்தானுபவம் பண்ணுகை. இது 8வது வார்த்தை. அடுத்து 9வது வார்த்தை, ஆழ்வார்களுடைய ஈரச்சொல்லில் நெஞ்சு நிற்கும் சாதுக்களோடு சகவாசம் பண்ணுகை. இது 9வது வார்த்தை. அடுத்து 10வது வார்த்தை, ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணுகை.
இந்த பண்ணானால் எழுபட்டிருக்கையும் பண்ணும் நாள் உகந்திருக்கை என்றிருக்கை. இது 10 வார்த்தைகள். இந்த 10 வார்த்தை தான் எம்பரன் பெரியவர், அதாவது கோவிந்த பெருமான் சொல்லப்படுகிறது. அவர் பராசரத்தை அனுகிரகித்தார். அதிலே முதல் வார்த்தையாக ஸ்ரீ வைஷ்ணவன் சரீராவசனத்திலே எம்பெருமான் திருவடியிலே சேரலாம் என்று இருக்கை. இது முதல் வார்த்தையாக. முதல் வார்த்தையே என்ன தெரிவிக்கிறார்னா மோட்சத்தை பற்றி இருக்கிறார். மோட்சத்துக்கு ஏன்னா இந்த சரீரம் போயிடுச்சுன்னு வச்சுக்கேன், சரி. அதனால இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கூட்டம் வராத காரணமே என்னன்னா இந்த கலண்டி போகுதுதான் சொல்றது, இருக்கிறது சொல்ல மாட்டேன்றாங்க. இங்க சௌக்கியமா இருக்கலாமே அதுக்கு மட்டும் சொல்லவே மாட்டேன்றாங்க. அதனாலதான் வர்றதே இல்லை. இப்ப தப்பு யாரும் இருக்கு, ஸ்ரீ வைஷ்ணவம் தான் இருக்கு. வராத வாழ்க்கை தப்பு கிடையாது. என்ன இங்க கூடாதுன்னு முதல் என்ன இனிப்பிறவி இனிப்பிறவி யான் வேண்டேன் இருக்கிற ஆழ்வார். இரு தருமா ஞானத்தில் இனிப்பிறவி யான் வேண்டிய பிறவி வேண்டாம் இந்த நீமை இனியா முறாமின் தெரிவிக்கிறார் இல்லையா. அதனாலதான் முதல் வார்த்தை அறிவிக்கிறார் சரீராவசனத்திலே. ஏன் சரீராவசனத்தை தெரிவிக்கிறான்னா சரீரம் முடிஞ்ச உடனே மோட்சம். அப்ப சரீரம் முடிஞ்ச உடனே மோட்சம் இல்லாத இருக்கு. அது பக்தி நிஷ்டனுக்கு. எந்த சரீரத்தில் எந்த கர்மா தொலையதோ அந்த கர்மா தொலைஞ்சதுக்கு தான் மோட்சம்ன்றது முதல்நிலை. அப்ப இவாளுக்கு கர்மா தொலைய வேண்டாமா, கர்மா தொலையணும். சரீரமும் கர்மாவும் ஒரே நேரத்தில் போயிடுச்சுன்னா அதைத்தான் இங்க பண்றது. பிரபஞ்சத்துக்கே அதுதான் முக்கியம். சரீரம் தெரியாது, கர்மாவும் தெரியாது. அதனால சரீராவசனத்திலே எம்பெருமான் திருவடிகளே சேரலாம் என்று இருக்கு. இது அத்தியவசாய நம்பிக்கை, பூர்ணமான நம்பிக்கை ஏற்படும். இது முதல் நிலை. 2வது, சரி சுவாமி நம்பிக்கை வந்துட்டு அப்ப அவன் போகணுமே வழி என்னன்னா அப்பேரும் அவனாலே பெற வேண்டும் என்று இருக்கு. அதுவும் அவனால் தான். அந்த திருவடியை பிராபிக்கிறதுக்கு இன்னொரு வழி வேறதான் இருக்கும். வந்து அனுபவிக்கக்கூடிய இடம் வேறதான் இருக்கும். ஆனா பகவான் வீட்டுல ஆறும் பேரும் அவனேன்னு தெரிவிக்கிறார். பேருன்னா புருஷார்த்தம், ஆறுன்னா வழி. இந்த ரெண்டுமே பகவான் தான். ஏன் இந்த நிலைக்குன்னா அப்பேற்பட்ட வழியை பேரை கொடுக்கறதுக்கு வேற ஆறே கிடையாது. 6 மணி வழி கோமாருன்னு ஆறுனா வழி. என்ன வழினா அப்பேற்பட்ட புருஷார்த்த பேர் பரம புருஷார்த்த லட்சணமான மோட்சம் கொடுக்குறோம்னா மோட்சத்துக்கு வேற ஏதாவது பேர் இருக்கானா, வேற ஏதாவது வழி இருக்கானா? வழி கிடையாது. வழி நிறைய இருக்கு. ஆனா சிறந்த வழி எதுன்னா அவன் திருவடிதான் சிறந்த. எம்பெரும் கண்ணனுக்கு 9 நீரில வன்புகள் நாரன் தென்கிழன்னு ஆத்தா அவன் திருவடியை தவிர கண்ணங்கழனை நன்னும் மனவடையே என்னும் திருநாமும் தென்னம் நாளுமே அவன் திருவடியை தவிர மற்ற உபாயங்கள். அதான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஆரணக்கு நின் பாதனே சரணாக தந்தொழிந்தாய் தெரிவிக்கிறார். ஆக 2வது அப்பேரும் அவனாலே பெற வேண்டும் என்று இருக்கு. 3வது தேவதாந்திர பஜனை பண்ணாவிடுகை. தேவதாந்திர பஜனம் முதல்ல கூடாது, தான் முக்கியம். ஏன் தேவதாந்திர பஜனம் கூடாதுன்னா தேவதாந்திர பஜனம் என்ன கஷ்டம்னா தேவதாந்திர பஜனம் பண்ணாலே இவனுக்கு தேவையில்லாத சில விஷயத்துல விருப்பம் ஏற்பட்டுரும். 2 காரணம். நாம இங்கிருந்து கிளம்பத்துக்கு தான் சொல்றோம். இப்ப இங்கேயே சௌக்கியமா இருந்தா கிளம்பணும்னு தோணுமா தோணாதா? தோணவே தோணாது. நன்னா சௌக்கியமா இருக்குன்னு வச்சுக்கேன், நன்னா தான் இருக்கா, அது ஒன்றும் கஷ்டதான் இருக்கு. ஏன்னா இங்கேயே நன்னா இருந்தா வச்சுக்கேன் அடுத்த ஜென்மா வேண்டாம் சுவாமி எனக்கு மோசம் கொடுத்துன்னு யாராவது பிரார்த்திப்பானா ஒருத்தரும் பிரார்த்திக்க மாட்டான். அப்ப தேவதாந்தத்தை போனா நான் இங்க இருக்கிறது வடிவிடும். சுவாமி இது ரொம்ப நன்னா இருக்கு அங்கேயே போலாமான்னா இங்க அதுவும் ஒழுங்கா இருக்காது. அதுவும் நன்னா இருக்குமானா அதுவும் சரியா இருக்காது. ஒரு நிமிஷம் தவிர அடுத்த நிமிஷம் போயிடும். அதனால தேவதாந்த பதம் கூடவே கூடாது. அது மட்டும் இல்ல பகவத் சேஷத்துவத்திலும் அந்நேஷத்துவம் கல்விகையே பிரதானம் தெரிவிக்கிறார் முமுட்சிப்படியில. எல்லோகாச்சாரு முமுட்சிப்படின்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்காரு. ஆச்சரியமான கிரந்தம். ஒரு சீவைஷ்ணவ லட்சணங்களை பூர்த்தியா, அதாவது அடிப்படை சீவைஷ்ணவம் தெரிஞ்சுக்கணும், அந்த கிரந்தம் தெரிஞ்சுக்கணும். மனவாள மாவுடைய வியாக்கியானம் எல்லாத்துக்கும் கிடையாது, 18 கிரந்தத்துக்கும் கிடையாது. சிலதெல்லாம் நன்னா இருக்கிறார். முமுட்சிப்படி, ஆச்சாரியம், தத்துவத்திரயம், இதுக்கெல்லாம் மனவாளனுடைய வியாக்கியானம் இருக்கு. அதை தெரிவிக்கிறார். பகவத் சேஷத்துவத்திலும் அந்நேஷத்துவமே கடிகை பிரதானம். ஏன் இந்த வார்த்தை போட்டுருக்காருன்னு அதுக்கு என்ன அர்த்தம் முதல்ல பார்த்துக்கலாம். பகவத் சேஷத்துவம் பெருமாள் வந்து தெரிவிக்கிறேன் சுவாமி என்னால் வர முடியல சுவாமி, கால் முடியல, கை முடியல, எல்லாம் முடியல, முக்கிய கால் எடுக்கிறது வலிக்கிறது வரைக்கும் முடியல. சரி இருந்துட்டு ஆத்துல இருந்துக்கணும். ஆனா ஆத்துல இருந்துட்டு மற்ற இடத்துக்கு போகாதுன்னு. நீங்க வரலனாலும் தப்பு இல்லை, மற்ற இடத்துக்கு போனாதான் தப்பு. மற்ற இடத்துல தேவதாந்திர பஜனம் கூடாது. அப்ப இது எவ்வளவு முக்கியம்னா தேவதாந்திர பஜனம் பண்ணாலே பெருமாளை திருவுள்ளம் கண்ணி போறோம். அதனால அது கூடாது. ஏன் கூடாதுன்னு தெரிவிக்கிறோம் அன்னைக்கே பார்க்கணும். அப்ப தேவதாந்திர பஜனம் பண்ணாலே பகவான் விருப்பப்படுறது. அப்ப அதுதான் பகவத் சேஷத்துவம் அந்நேஷத்துவம் கடிகையே பிரதானம், ரொம்ப முக்கியம். ஒரு காரியா இருக்கா பக்தாட்ட ஏதோ சரி சில பிணக்கு ஏற்பட்டிருக்கு, ஏதோ இவ்வளவு ஒத்து போக வேண்டிய இவர் இப்படி இருக்கிற சார் நான் இன்னொரு புருஷனை பார்த்துக்கிட்டு போனான்
பிரயோஜனம் இல்லை. ஆனா ஏதோ பிணக்கு ஏற்பட்டது, என்னுடைய தாயார் வீட்டுக்கு போய் அவர் என்னைக்கு முடிகிறாரோ பார்ப்போம், என்னைக்கு முடிகிறாரோ பார்ப்போம், அன்னைக்கு வந்து என்ன அழிச்சு போட்டோம், அவர் நிச்சயமா என்னை பற்றி நம்புவார் அப்படின்னு நம்பிக்கையோடு அங்க போயிருந்து அவருடைய எண்ணத்திலே இருக்கா பாருங்க. என்னைக்காவது அந்த பக்தா மாறி வந்து அழைத்துன்னு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதே பரபுருஷனை பார்த்துட்டானா என்ன ஆகும்? அந்த பக்தா தீவிரா அத்தனை பேருக்கும் பக்தா இருக்கணும். நாம் அத்தனை பேரும் பாரியாக்கள் தான். இப்ப பாரியா எந்த நிலையில இருக்கணும்? அந்நியசேஷத்துமே கூடாது, ஒரு துணியும் கூடாது. ஏன்னா நம்மளாம் பாரியாவானா இல்லையா சமயம் நீங்களா பெண்களா இருக்கும், நீங்க ஆண்கள் தானா? ஆத்மாக்கள் அத்தனை பேர் பெண் சுபாவம் படைத்தவர்கள், அத்தனை ஆத்மா பகவானுக்கு அவரியா தான். அதனால ஆழ்வார்கள்லாம் என்ன பண்றாங்க? தாயார் பாவம் எடுக்கிறா இல்லையா, ஜோடி பாவனை எடுக்கிறா இல்லையா, மகள் பாவனை எடுக்கிறா இல்லையா. ஆனா உன்னித்து மற்றொரு தெய்வம் தொடால் அவனை அல்லான் இச்சை சொல்லினும் போல் குறைக்கப்படும் வண்ணமீன் வண்ணப்படும் மருமானி இதுதான் பண்ணிடா தீர்ப்பாறை அவர்கள் சசி வெறிவிலக்குன்னு பேரு. வேற எந்த வார்த்தை உள்ள போயாச்சுன்னா முழுகியே போயிடும், உள்ள போயாச்சுன்னா முழுகியே போயிடும். நேரடித்தவாறே சொல்லும். இங்க ஆழ்வார்க்கு நோய் வந்துட்டு, அந்த நோய் என்னன்னா பகவானை தவிர மற்றொன்று கண்டு ஏறெடுத்து பார்க்கறாரு. இது நோய் ஆனால் இது உற்ற நல்நோயின்றார். நோயில தீய நோய் நல்ல நோய் இருக்குமா? அன்னைக்கே பார்த்துக்கணும். கைங்கரியத்துல நல்ல கைங்கரியம் தீய கைங்கரியம் அன்றதே கைங்கரியம் தானே. இந்த திருட்டு நல்ல திருட்டு தீய திருட்டு தானே. திருட்டுனால அது தீய தான், அப்புறம் நல்ல திருட்டு தீய திருட்டு தானே. அதே போல கைங்கரியம் நல்லதானே தானே. அது தீய கைங்கரியம் இருக்கு, நல்ல கைங்கரியம் இருக்கு. தீய கைங்கரியம் என்னது? கைங்கரிய பண்ணினே என்ன கொடுக்குறேன்னு கேட்டா தீய கைங்கரியம். கைங்கரியம் பண்ணுவித்தத்துக்காக பண்றா அதான் நல்ல கைங்கரியம். எதுக்கு சொல்லுங்க? அதே போல இந்த இடத்துல தெரிவிக்க என்ன தெரிவிக்கிறார்? நான் எத்தனை வந்தாலும் சரி, ஆக அந்த அந்த பாவியா பக்தாவுடைய நிலையை மாறி போகக்கூடாது. அதே நிலையிலும் அவர் வந்து அதை நான் போயிட்டு அவர் வரலையே பரபுருஷன பாபா என்ன குற்றமோ அதே குற்றம். அங்கதான் அத்தனை ஆத்மாக்களும் பெற்றவா வந்தான். அதை தீர்ப்பாறை அவங்க பாத்திரம் தெரிவிக்கிறார். இந்த தோழி ஆழ்வாருக்கு நாய்க்கா பாவம் மூச்சு அறிஞ்சு விழுந்துட்டார். பகவான் கிடைக்கல. தாயாரும் தோழியும் பேசிட்டு இருக்கா. என்னவோ பிடிச்சிருக்கு, ஏதோ பிடிச்சிருக்கு, ஏதோ பூதம் பிடிச்சிருக்கு, ஏதோ பிடிச்சிருக்கு கட்டி வச்சு அழிச்சுன்னு வரா. எப்படிப்பட்ட கட்டி வச்சு? சாமானிய கட்டி வச்சுல கையில கோல் வச்சு குடிச்சுடுவா பண்ணுவோம். அவளுக்கு கட்டி வச்சுன்னு வேறு, திருவெங்காயோட கட்டி வச்சு வேறு, நம்மாழ்வாடைய கட்டி வச்சு வேறு. இது பரகால நாயகி பராங்குத்த நாயகி. இந்த கட்டி வச்சு வந்தா கட்டி வச்சு அது வந்து தேவதாந்த கட்டி வச்சு அவன் என்ன பண்ணா வந்து பார்த்தா ஐயோ இது கொடுக்கணும் அது கொடுக்கணும், கல்லு கொடுக்கணும், இறைச்சி கொடுக்கணும், ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா தாயார் தோணுங்க ஐயோ நானும் இன்னும் 10 நிமிஷம் போகிறது இப்பயே போற மாதிரி பண்றேன். இந்த இவளுக்கு ஒன்றும் பொழுது உன்னித்து மற்றொரு தெய்வம் தொடால், உன்னித்து மற்றொரு தெய்வம் தொடால் அவனை அல்லால் இன்னும் எச்சரிக்கை சொல்லி இன்னும் தோல் குறைக்கப்பட மன்னனை மன்னப்படு மரபாரனை தன் சுவராவதி மன்னனை ஏற்றுமின் ஏற்றுதலும் தொழுதாரனைன்னு ஆச்சரியம் பார்க்கணும். இந்த பாத்திரத்துல 9 பாத்திரம் வந்து 10 பாத்திரம் வரைக்கும் பாத்திரம் இப்படியே போயிட்டு இருக்கு. அடுத்த பாத்திரம் பகவானோட சேர்ந்துதான் இருக்கு. ஆனா இது குறுப்பு ஒண்ணுமே இல்லை. இவர் பகவானோட சேர்ந்ததுக்கு உண்டான ஒரு எவிடன்ஸ் எதா இருக்குன்னா ஒண்ணுமே தெரியல. ஆனா என்ன ஆச்சுன்னு நம்பில விசாரிக்கிறார். இவருக்கு சசி விளக்கு நன்னா படுத்துட்டு அப்படியே மயக்க போட்டு இருந்திருக்கா. ஆனா இவருக்கு பிடிச்சிட்டு என்ன மற்றொரு சொல்லமாட்டா தோழி மாசுக்கா. உன்னித்து மற்றொரு தெய்வம் தொடால் அவனை எல்லாம் யாரு? மன்னார்குடி ராஜகோபால் மற்றவனை சொல்ல மாட்டார் அப்படின்னு தெரிகிறார். இதுக்கு தட்சிண துவாரகைன்னு பேர். தட்சிண துவாரகை உன்னித்து மற்றொரு தெய்வம் தொடால் அவனையல். இது இந்த பாத்திரம் தான் மனதார மாமிகளாலே சமர்ப்பிக்கப்பட்டது மன்னார்குடி ராஜகோபாலனுக்கு. எப்படி எம்பெருமானார் திருநாராயணத்துக்கு முதல் பாத்திரமாக 4ஆம் பத்து முதல் பாத்திரம் ஒரு நாயகனாய் ஓட உடவரனாண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிவகிய பானையர் திருநாளதான இம்மையிலே பிச்சைதான் கொள்வர் திருநாரணந்தால் காலம் தரவிந்திருக்கும். இந்த பாத்திரத்தை இந்த எம்பெருமானார் திருநாராயணத்துக்கு கொடுத்தாரோ அதே போல மணவாள மாமிகள் அவருடைய புனரவதா இருந்தன. அந்த மணவாள மாமிகள் அந்த தட்சிண துவாரகையா இருக்கக்கூடிய மன்னார்குடி ராஜகோபாலன் இந்த பாத்திரத்தை பற்றி என்ன துவராவதி மன்னனை ஏற்று நின்று பாத்திரம். துவராவதினா துவாரகாதீசன் அர்த்தம். அந்த துவாரகாதீசன் ஆனபடியாலே இந்த பாத்திரத்தை அவருக்கு சமர்ப்பிக்கலாம் சமர்ப்பிச்சிருக்கார். அதில் தெரிவிக்கிறார் வன் துவராதிபனை ஏற்றுமின் ஏற்றுதல்னா அவரை ஏற்றினா போறோம் இல்லைன்னா அவருவா அப்படின்னா. ஆனா அந்த துவராதிபனுடைய நாமத்தை சொல்லணுமோ துவராவதிவனுடைய நாமத்தை சொல்ல ராமா கிருஷ்ணா கோவிந்தா கேசவா நாராயணா நாமத்தை சொல்லணுமோ. இந்த பெண் சொல்லல படுத்த வரைக்கும் அப்படியே மயக்கம் இருக்கா. அடுத்த பாட்டு நல்லா எழுந்து ஆடிட்டு இருக்காங்க. தொழுதாளை தூமணி வண்ணனுக்கு ஆட்சி நோய் தீர்ந்தன்னு பார்க்கணும். நோய் தீர்ந்தன்னு பார்க்கணும். என்ன அந்தியில் விசாரிச்ச இதுக்கு முந்தின பாசத்துல எல்லாம் என்ன சொன்னா இந்த நாமத்தை சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கா. என்ன சொல்லியிருக்கா? வன் துபராவதி மன்னனை ஏற்றுமின்
மறுபடியும் பாசுரம் வரும். உன்னிட்டு மற்றொரு தெய்வம் தொழால் அவனை அல்லால் நும் இச்சை சொல்லினும் தோல் குலைக்கப்படும் அண்ணனே மன்னப்படு மரவானனை வன் சுபராவதி மன்னனை ஏற்றிமின் ஏற்றிதலும் தொழுதாடுமே பாசுரம். அப்படிப்பட்ட அந்த சுபராவதி மன்னனான அண்ணாவுடைய ராஜகோபாவுடைய நாமத்தை சொல்லுகோ அப்படின்னு இதெல்லாம் சொல்றா. ஆனா ஒன்னும் பொண்ணு சொல்லல. அடுத்த பாட்டு என்ன பண்ணிருக்கணும்? ஓ இப்ப சொல்லியிருக்கா, அடுத்த பாட்டை பராமரிச பராமரிச நாயகர் சொன்னா அதுக்கு அடுத்த பாடு வேணுட்டா அப்படின்னு பார்த்துருக்கணும். இல்ல, அதுக்கு அடுத்த பாடு தொழுதாடி தூமணி வந்தனுக்கு ஆட்சியில் நோய் தீர்ந்து போயிட்டு குறுக்க என்ன சுவாமி ஆச்சு? இப்ப நாமத்தை சொன்னா நாமத்தை சொன்னதுக்கு அப்புறம் இந்த நாமத்தை சொன்ன மாதிரியே பாட்டே இல்லையே. இது திருப்பாவில் இது மாதிரி ஒரு பாட்டு இருக்கு, ஞாபகம் வந்த புல்லும் சிலம்பரகான் பிள்ளரையின் கோயில் வெள்ளைகிரி தங்கின் பேரறிந்து ஆழ்வார்கள் 10 பேரை எழுப்பக்கூடிய பாத்திரமாக அமையக்கூடிய முதல் பாட்டு. முதல் பாட்டை எழுப்பார் யாரு? இந்த ஆண்டாள் எழுப்பா. 10 பெண்கள் எழுப்பக்கூடிய பாத்திரம் இல்லையா? அதை புல்லும் சிலம்பரம் தொடங்கி எல்லை இளைஞன் இளங்கிரிய பரியந்தம் 6வது பாத்திரம் தொடங்கி 15வது பாத்திரம் பரியந்தம் 10 பெண்களை எழுப்புறார். அதுல முதல் பாட்டு புல்லும் சிலம்பரம். என்ன புல்லும் சிலம்பரம்னா, உள்ள படுத்துருக்கா, வெளியில ஆண்டாள் கோஷ்டி வந்திருக்கா, வெளியில இருக்கவா உள்ள இருக்கா, எழுந்துக்கோ சொல்றா. இல்ல இன்னும் விடியவே இல்லை, விடிஞ்சவைக்கு அடையாளம் சொல்லுன்றா. விடிஞ்சவைக்கு அடையாளம் சொன்னா புல்லும் சிலம்பரம். பட்சிகள் சப்தக்கின்றன, நல்லா சத்தம் போடுறது, அதோட எழுந்துக்கோணும். காக்காலம் சத்தம் போடுறது, குயில் சத்தம் போடுறதும், அது காலை பொழுது வந்ததுன்னு சத்தம் போடுவோம். அந்த மாதிரி சத்தம் போடுறது எழுந்து போடணும். அப்ப பாட்டுனா புல் சிலம்பரம் பாட்டை எழுந்துக்கணும். புல்லும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அங்கிருந்து ஒரு அம்மா வந்தா. அந்த அம்மா வேதவழி வந்துட்டாங்க உள்ள வந்து காலாட்சி எடுத்துட்டாங்க. அடுத்து இன்னொருத்தர் வந்தா, பெருந்தேவி வந்துட்டா சுவாமி. பெருந்தேவியும் வந்தா அப்படின்னு முதல்ல வேதவழி வந்தான்னு சொன்னேன். ரெண்டாவது சொல்லிட்டு பெருந்தேவியும் வந்தாங்க. அந்த எப்ப கேட்கும்? இதற்கு முன்னாடி யாரோ வந்திருந்தாதான் பெருந்தேவியும் ஒன்று சத்தம் வரும். இப்ப முதல்ல வேதவழி தான் கேட்டுங்க, வேதவழியும் சொல்லல. ஆனா ரெண்டாவது சொல்ற செய்த சொன்ன பெருந்தேவியும் சொன்ன. அப்ப பெருந்தேவியும் சொல்றச்ச அப்ப முன்னாடி யாரோ வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதே போல புல்லும் சிலம்பினரான் என்ன புரிஞ்சுக்கிறோம். புல் சிலம் திருப்ப உபன்யாசம் இல்லை, புல் சிலம்பினான்னு சொல்லணும். பாட்டு எடுத்துறோம். இப்பதான் முதல் பாட்டு ஆரம்பிக்காச்சு. முதல் அடையாளம் சொல்லணும், விடிஞ்ச வைக்க அடையாளம் சொல்லணும். சொல்றது புல் சிலம்பினதான் சொல்லணுமா, புல்லும் சிலம்பினதான் சொல்லணுமான்னா புல்லும் சிலம்பினதான் சொன்னா தப்பு. புல் சிலம்பினதான். ஆனா ஆண்டாவை பார்த்து என்ன இருக்கு? புல்லும். இது போல அங்கிருந்து வரைக்கும் என்ன சொன்னோம்? வேதவில் இருந்தா. அதுக்கப்புறம் என்ன சொன்ன? அந்த பெருந்தேவியும் சொன்ன. அப்ப முன்னாடி யாரோ வந்திருக்கான்னு சொல்லிருக்க இல்லையா? அதே போல புல்லும் சிலம்பினதான் இருக்கு. இப்ப முன்னாடி ஏதோ அடையாளம் சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்படின்னா வாங்கணும். பாட்டு ஆரம்பமே புல்லும் சிலம்பினதான். அதுக்கு முன்னாடி பாட்டே கிடையாது. அதுக்கு முன்னாடி பாட்டுலாம் 5 பாட்டும் அவதாரிகள், யாருமே எழுப்பல. புல்லும் சிலம்பரங்கா அந்த பாட்டு உங்களுக்கு பின்னாடி போகுதுன்னா பின்னாடி ஒண்ணுமே இல்லையே. ஆரம்பமே இதே புல்லும் சிலம்பரங்கா தான். அப்ப என்ன இருக்கு? விரும்பி என்னமா புல்லும் எப்படி போல பெருந்தேவியும் சொன்னா போல புல்லும் சொல்லலாம்னா அவன் என்ன சொன்னா, நாங்க வந்திருக்கோம், நாங்க வந்ததே அடையாளம், நாங்க வந்தது அடையாளம் இருக்கு, நீ நாங்க வந்து அடையாளம் எடுத்துக்கலையே, அடுத்த அடையாளம் சொல்லலாமா? அப்ப நாங்க வந்து முதல் அடையாளம், 2வது அடையாளம் சொல்றது அப்புறம் புல்லும் அப்படின்னு சேர்க்கிறாரு. அதே போல இந்த இடத்துல என்ன தெரிவிக்கிறான்னா, பகவான் இந்த உன்னிட்டு மற்றொரு தெய்வம் தொடால் அவனை எல்லாரும் இச்சை சொல்லினும் தோல் குலைக்கப்பட அண்ணனே மன்னப்படு மரபானவை வந்து துவராதுவன் ஏற்றினின். இந்த ஏற்றினின் சொல்லு சொன்னா இல்லையா? தோழிதான் சொல்லிட்டு இல்லையா? நாமத்தை சொல்லுங்க, நாமத்தை சொன்னா போயிடுவோம் அப்படின்னு. இந்த நாம சொன்னத்தை இந்த சொல்லல, ராமகிருஷ்ண நாயகி சொல்லல. ஆனா தோழிமார்களும் தாய்மாரும் சொன்ன அந்த நாமத்தை தன் காதால கேட்டாலும் கேட்டதுக்கே இந்த நோய் போயிட்டு, கேட்டது திருப்பி சொல்ல கூட வேண்டாம். அதுதான் காலட்சம் கேட்கறது ஒரு கைக்கிறேன். அது அன்னைக்கே சொல்லியிருந்தேன், சொல்றது கைக்கிறீங்க, கேட்பதும் கைக்கிறீங்க, அதுவே பலன் இருக்கு. இன்னைக்கு இதுதான் பிரமாணம் இருக்கு. உன்னிச்சு மற்றொரு தெய்வம் தளால் அவனை எல்லாரும் நிச்சை சொல்லினும் தோல் உரைக்கப்படும் அண்ணனில் மன்னப்பது மரபானை வந்து சிவராமணியன்னா அத்தனை தூரம் தேவதாந்திர பஜனம் கூடாது. அதுதான் தேவதாந்திர பஜனம் 3வது வார்த்தையாக பஜனை பன்னாதொழிகையினர். அடுத்து 4வது தேவதாந்திர பஜனம் பன்னாதொழிகை சரிசாமி. இது 4வது இன்னும் கஷ்டம். 4வது இன்னும் ரொம்ப கஷ்டம். அன்னைக்கு இதுதான் விட்டுருக்கோம். சரி, யாரெல்லாம் அப்படி போயிட்டுருக்காலோ
அவர்களோடு சம்பந்தம் கூடாதுன்னு. இப்ப நம்ம பக்கத்தாத்துல இருப்ப ஏன் அவ்வளவு தூரம் ஏன் போகணும், சொந்தக்காரன் நிறைய பேர் இருக்கால, எத்தனை பேர் இருக்கால, எதையோ கொஞ்சம் கருப்பு வெட்டி கட்டிக்கிறா, இன்னும் பண்றா, உங்க ஆத்துக்குள்ளதான் வரா, இன்னும் பேசுறா, இன்னும் பண்ற, ஏதோ நாமத்தெல்லாம் சொல்ற சகஸ்தாம் அவர் தனியா வச்சுட்டு இருக்கா, அதெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கா, நம்ம காலையில் கேட்டுட்டு தான் இருக்கோம். என்ன சுவாமி பண்ணலாம், எதா பண்ண முடியுமா? என்ன பண்ணனா அவர்களோடு சம்பந்தம் கூடாது அப்படின்றது. சம்பந்தம் கூடாதுன்னா நீர் பாட்டி சொல்லிட்டு போயிட்டு என்ன அந்த சம்பந்தம் எங்களுக்குள்ள கஷ்டம், நாளைக்கு நான் பொண்ணை கொடுத்துருக்கேனே, அவன் நல்லா வாழணும், பொண்ணை கொடுத்துருக்கேனே, அவன் அந்த சம்பந்தம் கொடுத்தாச்சு, கொடுத்ததுக்கு அப்புறம் நல்லா வாழணும்னா என்ன பண்ணோம், அவர்களோடு ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வார்த்தை சொல்லுவான், அட்ஜஸ்ட் பண்ணி போனாதானே சுவாமி, இல்லைன்னா என் பொன் வாழ்க்கை நல்லா இருக்கணுமோ, நீர் பாட்டு சம்பிரதாயம் சொல்லி போயிருக்காரு, அது முடியுமா? முடியாத சுவாமி. அப்ப என்ன பண்றது? ஏன்னா இதுலதான் பெரிய ஆபத்து, இந்த உறவுக்காராக வரக்கூடிய ஆபத்து, இந்த பெரிய ஆபத்து. ஏன்னா எல்லாரும் பொதுவா சொல்லுவா, வேண்டுமானா அவளா இருக்க சொல்லுவா, நாங்க வேணா போகாத இருக்கோம் சுவாமி, நாங்க தேவதாந்திரம் பண்ணணும் கொள்ள, அவ பண்றாங்க, அது அவளோட விருப்பம், அவ விருப்பத்துக்கு அவாவால் சொந்த இருக்கணும், 47 சுதந்திரம் வாங்கியாச்சணும். அப்ப அவாட்ட இங்க போகாதீங்கன்னு சொல்ல வேண்டாம், அவளுடைய சம்பந்தம் வேண்டாதான் சொல்றாங்க. அவசியம் நம்ம சீவைஷ்டவத்தை கூட்டமே சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நாம அங்க போகக்கூடாது, அவளை இங்க வரவேற்கணும் அவசியமே இல்லை. அது அந்த காலத்துல பெருமாள் தான் பார்ப்பார், நம்ம பார்க்கணுன்றது இல்லை. எம்பெருமானார் எல்லாருக்கும் போய் நன்னா எல்லாரும் வாதம் பண்றாரு, வாதம் பண்ணிட்டு இவரை இழுத்துட்டு வரல, அதுக்கப்புறம் பெருமாள் பார்த்தா ஆகிட்டு வராது. அதே போல இங்க நாம ஒன்றும் வாதம் பண்ணவே வேண்டாம், எத்தவே பண்ண வேண்டாம். எந்த இருக்குமே யாராவது கேட்டா கூட நான் உங்க சிவைட்டு வந்துடலாம் இருக்கேன், நல்லா கூட பிடிச்சிட்டு கொட்டுமான்னு கேட்டா கொட்டாதுன்னு தைரியமா சொல்லுவோம். இப்ப இருக்கிற கட்டத்தோடு கட்டம் அதிகமாவே இருக்குன்னு சொல்லலாம், தைரியமா சொல்லணும். ஏன்னா கட்டம் இருந்தால்தான் மேற்கொண்டு அடுத்த பிறகு இல்லை, இதனாலதான் இது கூட்டமே இல்லை. இதனால எதுக்கு சொல்லுவாங்கன்னா அதுதான் சீவைட்டு லட்சணம். அப்படி இருக்கச்சு என்னப்பா சொன்னா, சரி கொல்லி பார்க்கலாம் திருக்குறன்னு என்னப்பா சொன்னா அவரோட ஒத்து போக வேண்டியதுதான் சொன்னேன். அதனாலதான் அந்த சகவாசம் கூடாதுன்றான். ஏன்னா சாதாரணமா என்ன சொல்றதுன்னா, உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்றேங்களா சொல்ற கேள்விப்பட்டுக்கல, அநேகம் சொல்ற உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ எப்படி பட்டவன் சொல்ற. அப்ப நண்பன் இப்படி பட்டவன் வந்துச்சுன்னா அதே இருக்கிறதா நீ சேர்த்துவா, அவர் இப்படி இருக்காரு வச்சுங்க, ஓ இந்த சுவாமி இப்படிதான் போட்டுருக்கு சேர்த்துவாங்க. அப்ப அந்த சகவாசம் இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா அந்த ஓட்டியோட தேவை. அதுதான் நல்ல மனமுள்ளதொன்றை நன்னி இருப்பதற்கு நல்ல மனமுண்டாம் நயமது போல் நல்ல குணமுடையோர் தங்களுடன் கூடியிருப்பார்க்கு குணமதிவையாம் செய்து கொண்டு தீய கண்டமுள்ளதென்ற சேர்ந்திருப்பதொன்றுக்கு தீய கண்டமேறும் திறமது போல் தீய குணமுடையோர் தங்களுடன் கூடியிருப்பார்க்கு குணமதிவையாம் செறிவு கொண்டு உதயசுமார் தெரிவிக்கிறார் மனபாலமானிகள். அப்படி இருக்கச்சே எந்தெந்த குணங்கள் எந்தெந்த நிலை இருக்கோ அந்த தான் இந்த சாது சங்கமம் ரொம்ப முக்கியம். சீவைஷ்ணவ திரண்டு அங்கதான் சீவைஷ்ணவ கோஷ்டியோடு இருந்துட்டோம், பெருமாட்டோடு இருக்கின்ற அவசியம் இல்லை. ஏன்னா அவர் நல்லது பண்ணுவாங்க பூர்த்தியாலாம் சொல்ல முடியாது. சீவைஷ்ணவ போயிட்டு ஒரு நாள் எங்கேயுமே விடுவ மாட்டார், தப்பா போயிட்டு இருக்கோம் உடனே ஒரு தப்பு தட்டுவார், அவர் கட்ட மாட்டார். போயிட்டு வரட்டும், நமக்கு அங்க இருக்குன்னு போயிட்டு வரட்டும், நிதானம் வரட்டும். அதான் நான் சாஸ்திரம் கொடுத்துருக்கேன், நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன், ஆச்சாரில் கொடுத்துருக்கேன், சீவைஷ்ணவன் கொடுத்தேன், அவ சொன்னது கேட்காம இவரையா தப்பா பண்ணாருக்கணும். ஆனா நம்ம சீவைஷ்ணவ ஒரு ஆச்சாரனும் தப்பா பண்ணிட்டு இருக்க அவர் தட்டு தட்டுவா. அதனால சீவைஷ்ணவ கோட்டிலேயே போய் இருக்கணும். எதுக்கு சொல்லுவாங்கன்னா அப்படி இருக்கச்சு இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கச்சு என்னவா சொல்றது, அந்த சகவாசம் கூடுமான்னா நல்லா பார்த்துக்க. 2 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். என்னைக்குமே ஒரு விஷயத்த 2 பேரும் ஒரே நோக்கோட பார்த்தா தான் 2 பேருடைய கருத்து ஒன்றாது. 2 பேருடைய கருத்தும் இப்ப ஒண்ணு வேண்டாம். இங்க உத்தரவு நடக்கிறது, இங்க இருக்க நிர்வாகஸ்தர்களுக்குள்ளேயே ஒரு மாறுபட்ட கருத்து வந்துட்டு வச்சுக்கோங்க, யாரும் தவறாக இருக்க வேண்டாம், எக்ஸாம்பிள் தெரிஞ்சு கருத்து வந்துட்டு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும் தெரியுமா, அது ஒருத்தர் சேவகாலத்துக்கு பிராதானியம் கொடுத்தார், ஒருத்தர் பிரசாதத்துக்கு பிராதானியம் கொடுத்தார், ஒருத்தர் பெருமாளுக்கு பிராதானியம் கொடுத்தார். பெருமாள் புஷ்பம் வேணும், இதுதான் முக்கியம், நான் கரையில இருக்க மாட்டேன், அலங்காரம் 3 மணி நேரம் ஆகும், அதற்கு நீங்க காத்துட்டு தான் இருக்கும் அப்படின்னா சேவாத்தி வெளியே விடுவோம். சேவாத்தி என்ன சொல்லுவா, இல்ல திருவாழ்மை முக்கியம், எத்தனை வந்தாலும் சரி ஆழ்வார் வந்து சேர்க்கும், அந்த பெருமாளா இதுதான் கலந்துக்காது அப்படின்னு ஓட்டி சேவிக்கா சொல்லுவா. இன்னொருத்தி என்ன சொல்லுவா, 2 பேர் இருக்கலாம் சுவாமி, பிரசாதம் இருந்தா தான் வருவா, இல்லைன்னா யார் வருவா, யாரா வருவாரா, அதனால பிரசாதம் தான் முக்கியம்வா. இந்த 3 கருத்தும் ஒத்து போறதா பாருங்க. ஒண்ணு வேண்டாம், நமக்குள்ளேயே வெளியிலே போக வேண்டாம்,
ஒத்து போறதுன்னா ஒத்து போகும். எப்ப ஒத்து போகும்னா மூணுத்துக்கும் எப்படி பிராதானியம் கொடுக்கறது முக்கியம். அதே போல நம்ம எத்தனை ஒரு பாரியா இருக்கா பர்த்தா இருக்கா, அவ ரெண்டு பேருக்குள்ள ஒரே கருத்து ஒரே நிலை, ரெண்டு பேருடைய எண்ணங்கள் ஒரே மாதிரியா இருந்தா தான் அவளுக்குள்ள மாறுபட்ட கருத்து வராது. இல்லைன்னா இது வடக்க பார்த்தா தெற்க பார்க்கும். என்னன்னா அது அது அங்க இருக்கு, அது அது அக்ரிணை ஆயிடும். அது அப்படி இருக்கு, யார் இருக்கா ஒருத்தர் சொல்லுவா அது அங்க இருக்குன்னா பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஆச்சு கல்யாணம் ஆகி 3ஆம் நாள் உடனே வந்துடா வக்கீல் சுவாமிக்கு பார்த்துடுறா, எங்களால முடியல ரொம்ப படுத்துறா, ஒன்றும் பண்ண முடியாது, எங்களுக்கு உடனே விவாகரத்து வாங்கி கொடுத்துருவோம். எத்தனை நாள் பட்டிங்க, எத்தனை நாள் ஆச்சு? ஒரு 30 வருஷம் ஆச்சா, 3 வருஷம் ஆச்சா ஆச்சுன்னா 3 நாள் ஆயிடுச்சுன்னே நான் ஒத்த கருத்து இல்லை. ஒத்த கருத்து இருந்தா தான் இது ஒருத்தா வருங்க. பாரியாவுக்குண்டான ஒரு எண்ணமும் பர்த்தாவுக்குண்டான எண்ணமும் ஒரே எண்ணமா இருக்கணும். இப்படி இருக்கலாமே சுவாமி, பாரியா பர்த்தாவே பார்த்துட்டு இருக்கா, பர்த்தா பாரியா பார்த்துட்டு இருக்கா, இது ஒத்த கருத்துன்னா இதுவும் ஒத்த கருத்து கிடையாது. அநேகமா லோகத்தை இதான் சொல்லுவான், பர்த்தாவுடைய சந்தோஷத்தை நோக்குவதுதான் பாரியாவுக்கு, பாரியாவுடைய சந்தோஷத்தை நோக்குவதுதான் பர்த்தாவுக்கு அப்படின்னு 2 பேர் இருந்துட்டான்னா அந்த குடும்பம் சௌக்கியமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அத்தனை தூரம் ரசிக்காது, ரசிக்காது சொல்லுவாங்க. ஏன்னா 2 பேருடைய கருத்து மாறுபட்டு. இப்ப இந்த பாரியா என்ன பண்றா, தன்னுடைய பர்த்தாவுக்காக நான் இருக்கேன், பர்த்தாவுடைய நன்மைக்காக நான் இருக்கேன், அதை தவிர மத்தொன்னு கிடையாது அப்படின்னு நினைக்கிறார். வாஸ்தவம் சாஸ்திரம் அப்படிதான் அதே சார். இது அந்த காலத்து விஷயம், இப்போதைக்கு சொல்லலாம், இந்த காலத்து விஷயத்தை சொல்லிக்கிறேன். அதே போல பர்த்தா இந்த பாரியாவுக்காக இருக்கா, நான் அவளுக்காக தான் இருக்கேன், அவளுடைய நன்மைக்காக இருக்கேன், அவருடைய சந்தோஷத்துக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்றா இல்லையா, அதுவும் வாஸ்தவம் தான். ஆனா 2 பேருடைய கருத்து ஒன்னா இருக்கா வெவ்வேறா இருக்கா? ஒண்ணுதான் சுவாமி. இவருடைய நன்மைக்கு அவர் தான், அவருடைய நன்மை ஆள் மாறுது என்ன? பர்த்தாவுடைய நன்மைக்காக பாரியா இருக்கா, பாரியாவுடைய நன்மைக்காக பர்த்தா இருக்கா. அப்ப 2 பேருடைய கருத்து ஒன்று இல்லை, வெவ்வேறு கருத்து தான். சுவாமி இந்த மாதிரி எல்லாருமே சொல்றா, இப்படி இருந்தா அந்த குடும்பம் சௌக்கியமா இருக்குன்னு சொல்றீங்க இருக்காளேன்னா சௌக்கியமா இருக்கும் இல்லைன்னு சொல்ற. ஆனா எனக்கு ஆகும், அவர் நன்னா இருக்கும் இவ வரைக்கும் போயிடுவான், இவர் பிராணம் சீக்கிரமா போயிடும். அவன் நன்னா இருக்கும் இவர் வரைக்கும் இருப்பாரு, இவர் பிராணம் சீக்கிரமா போயிடும். நான் சொல்றது புரியாத ஒண்ணுமில்ல, சாதம் இருக்கு, ஒருத்தர் தான் சாப்பிட முடியும், ஒருத்தர் தான் சாப்பிட முடியும்னா ஏதோ போய் சொல்லி அவர் கொடுத்துருவான் பாரியா, அவர் சாப்பிட்டோம் அவர் நன்னா இருக்குமே, அவர் தான் நன்னா இருக்கணும், அவர் கொடுத்துருவார், அவர் சாப்பிட்டா இவ பட்டி கிடக்கிறாங்க, இவ உடம்பு போயிடும். அதே போல சாதம் ஒண்ணுதான் இருக்கு, அதே என் பாரியா நன்னா சாப்பிட்டா அவன் நன்னா இருந்தா போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பர்த்தா ஏதோ போய் சொல்லி பாரியா கொடுத்துதான் வச்சுங்க, அப்ப யாருடைய திருமணி உடம்பு போகுது பார்த்தா. அப்ப 2 பேருக்குமே அந்யோன்ய பாவம் இருந்தாலும் நிலைக்கு நிக்கல, இது அந்யோன்யம் பூர்த்தி சொல்ல முடியாது. அப்ப 2 பேரும் ஒரே எண்ணம் என்ன சமைக்கணும், 2 பேருமே பிரம்மத்துக்கு சரீரம் என்கிற எண்ணம் ஏற்படும். அப்பதான் அது சரியா இருக்கும். பிரம்மத்துக்குன்னா இவரும் பிரம்மத்துக்கு சரீரம், சிவன் நாராயண சரீரம், நானும் சிவன் நாராயண சரீரம், அதனால இவரும் ஸ்ரீ வைஷ்ணவர் நானும் ஸ்ரீ வைஷ்ணவன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதே சமயம் அது ஆத்ம விஷயம் தான், இதே சரீர விஷயம் தான். அதுவும் ஆத்ம விஷயம் சரீர விஷயம். எது சொல்ல வேணும்னா சரீரத்தோட பார்த்தா இவ பாரியா, சரீரத்தை வச்சு பார்த்து இவர் பர்த்தா, ஆத்மா வச்சு பார்க்கறது என்ன இருக்கு, பிரம்மத்துக்கு சரீரம், இவரும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவி, இவரும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர். அப்ப ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் அனுவர்த்திக்கணுமோ, அவருக்கு கண்டபத்து பிரணாமம் பண்ணணுமோ, அந்த நிலையில இந்த பாரியா பர்த்தாவுடைய வாழ்க்கை வந்துட்டுன்னு வச்சுக்கேன், எந்த வம்புத்துக்கும் வராது. அப்பதான் இவர் சேவிக்கணுமா சுவாமி, அடியேன்னு சேவிக்கணுமா, பாரியா பார்த்தனா சேவித்தா என்ன கருத்து இல்ல சுவாமி, நீங்க பாரியா வச்சுட்டு நீங்க பேசணும், இல்லாதனால தைரியமா நீங்க பேசுனா ஒரு தப்பு கிடையாது. ஏன் சொல்றதுன்னா ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ் ஒண்ணும் இல்லை, தன்னுடைய புத்தருடைய ஸ்ரீபாத சீதத்தை பிரார்த்திக்கிறார் புறத்தாண்டால், இதற்கு மேல பெரிய விஷயம், அது இதற்கு மேல இது பெரிய விஷயமா என்ன? தான் பெற்று வைத்த குழந்தை, அந்த குழந்தையுடைய ஸ்ரீபாத சீத்தம் கிடைக்குமா பிரார்த்தித்து அந்த குழந்தைக்கு தெரியாம எப்படி இருக்கு பாருங்க, குழந்தைக்கு தெரியாம தன்னுடைய புத்தருடைய சிஷ்யன்ட்ட பிரார்த்தித்து கொண்டு வாங்கி சாப்பிடறானா ஸ்ரீ வைஷ்ணவங்க இருக்குன்னா ஆத்மாவிலே நோக்கிற சரீரத்தோட நோக்கில்லை. இத்தனை ஏன் புறத்தாண்டாளுக்கும் புறத்தாழ்வாருக்கும் சரீர சம்பந்தத்தால பிறந்த குழந்தைகள் அல்ல பராசர பட்டரும் வேதவியாச பட்டரும். அப்ப அந்த ஆத்ம சம்பந்தம் தானே அவளுக்கு. அது இருக்கச்சே இந்த எண்ணம் ஏற்பட்டுன்னு வச்சுக்கேன்,
அப்ப இவாளுக்குள்ள எந்த விதமான தெரியும். அப்ப 2 பேருடைய எண்ணம் ஒரே நிலையா இருக்கணும். இப்ப எனக்கு ஒரு நண்பர் இருக்கார். அந்த நண்பர் என்ன பண்றாருன்னா, அவர் ரொம்ப தெரிஞ்சவர், ரொம்ப நல்லா இருக்கு. அடையும் எப்ப முமுட்சுவா இருக்கேன், மோட்சத்துக்கு போகணும் மோட்சத்துக்கு போகணும் மோட்சத்துக்கு போகணும் மோட்சத்துக்கு போகணும் சொல்லிட்டே இருக்கேன். அவர் அப்படிலாம் இல்லை, நல்லா சாப்பிடணும், நிறைய சம்பாதிக்கணும், நல்லா அவருக்கு புபுட்சுன்னு இல்லை. மோட்சத்தை இச்சைறவனுக்கு முமுட்சு, இதுல போதனத்தை இச்சைறவனுக்கு புபுட்சுன்னு பேரு. அவர் புபுட்சுவா இருக்கார், நான் முமுட்சுவா இருக்கேன், ஒத்து போமா? என்னுடைய நண்பன் சுவாமி, நண்பனுக்கு நல்லதே பண்ணும், நண்பனுக்கு நல்லதே பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு அடியே என்ன பண்ண, நீ புபுட்சுவா இருக்காத, சாப்பிடாத, போஷத்துக்கு வாழணும், வரப்போறத. அவர் என்ன பண்ண, எனக்கு நண்பன் எனக்கு நண்பன் பண்றத, நிறைய சாதம் கொடுக்கலாமே, நிறைய சாதம் கொடுக்கலாமே, நிறைய சாப்பிடுங்க, சாப்பிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றா இல்லையா? இது 2மே ஒத்து போகணும். அப்பவாது இப்ப அடியே நினைக்கிறேன், இந்த சரீரத்தை இலக்க வச்சு இது எத்தனை தூரம் இலக்கணுமோ இலக்க இன்னின் நிலை இனியாவரை கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதுன்னு இந்த நிலையில அடைய இருக்கேன். அவர் என்ன பண்றாரு, சரீரத்தை வளர்க்கணுமே, நல்லா வளர்க்கணும்னு, நிறைய சம்பாதிக்கணும், நிறைய சாப்பிடணும், இங்க ஒரு சொத்து கிடைக்கணும், அங்க ஒரு சொத்து இருக்கணும், இங்க ஒரு சொத்து இருக்கணும், இந்த எண்ணத்தோட அவர் இந்த 2 எண்ணம் ஒண்ணு போகுமா? ஒன்னும் ஆகவே ஆகாது. 2 எண்ணம் எப்படி ஒன்றாகுனா அதற்கு வாய்க்கிறது 2 வெவ்வேறு கருத்து. அதே போல தேவதாந்திரம் பஜனத்துவம் பண்ணவுடைய கருத்து வேறு, ஸ்ரீவைஷ்ணவருடைய கருத்து வேறு. தேவதாந்திர பஜனத்துவனுடைய கருத்து என்ன, அவளுக்கு மோட்சத்தை போவதை காட்டிலும் இங்க இருக்கிறதுக்கு தான் அவளுக்கு ரொம்ப ஆசை. ஏன் சுவாமி ஆசைன்னா, இங்க இருக்கிறது நிறைய கொடுத்துடுறாங்க தேவதாந்திரங்கள். இங்க ஆசை இருக்கிறபடியால அவ என்ன பண்றா, இங்க இருக்கலாம். அதனாலதான் இதை சுத்தினா அது கிடைக்குமா, அது சுத்தினா அது கிடைக்குமா, இது கிடைக்குமா அது கிடைக்குமா, இதுதான் பண்றா இல்லையா? நிறைய கணக்கெல்லாம் வச்சுருக்கா, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். புத்தகம் நிறைய புத்தகம் வந்துச்சு, எத்தனை புத்தகமோ அத்தனை புத்தகம் வந்து இந்த பிரகாரம் நீங்க பண்ணாலும் இது கிடைச்சிடும் அது கிடைச்சிடும், ஒன்றும் கிடைக்காது. நேரம் இருந்து குறைய பிடிச்சிட்டு காரதான் போட்டு மற்றவங்க படைக்க போகுது. இதுக்கு சொல்ல வந்து என்ன, அப்ப அவளோட பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காரணம், அவளுடைய மனசு ஒத்து போகல. ஒத்து போகாத காரணம்னா அவளுடைய எண்ணமே வேறு. இவ தேவதாந்திரம் யாரும் குறையே சொல்ல நல்லா நினைச்சுக்கோ, நிறுத்தினான் தெய்வம். ஏன்னா இவ எப்பப்பாரு ஸ்ரீவைஷ்ணவாளுக்கு தேவதாந்திரத்துல வச்சுட்டே இருப்பா அப்படின்னு தவறான ஒரு புகார் இருக்கு. தேவதாந்திரம் யாருமே குறையே சொல்லல. ரக்கம் நின்றார்க்கும் எல்லாம் ஆழ்த்தா அப்படின்னு கேட்கக்கூடிய சம்பிரதாயம் தான் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம். இதே திருக்குறங்குடி திவ்யதேசத்துல பக்கம் நின்றார், பக்கத்து சிவபெருமான் ஏற்றிருக்கார். அந்த சிவபெருமானுக்கு எல்லா இடத்துல எம்பெருமானால் போய் கேட்கிறாரு, யாரோ ஒருத்தர் இல்லை. இதே ஏன் சொல்ற தேவதாந்திர அவருக்கு என்ன பண்றது, அவருக்கு எரிய வேண்டியதுன்னா பண்ணவே மாட்டான். அவரும் சரீரம் தான், நம்முடைய சம்பிரதாய பிரகாரம் சிவனும் சரீரம் தான், பிரம்மாவும் சரீரம் தான், நாமும் சரீரம் தான், பிராட்டியும் சரீரம். இந்த பதத்துல என்னன்னா ஏறாலும் இறையோனும் இசைமுகனும் திருமகனும் கூறாலும் தனிவுடம்பன் புறங்குடமா அசுரர்களை நீராகும் படியாக நிரூபித்து படைகட்ட மாறாரம் தவறாத மணிமாவை குறவிடமே ஆழ்வாடு வரும். எல்லாமே சரீரமா. அதனால இந்த சரீரத்துக்கு அதான் கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழும் சொல்றதுக்கு தான் காரணம். அதுக்கு அவாறு வாழணும். அவாறு வாழ்ந்து சொல்லிருக்கோம். அவளை வந்து வெறுக்கல, அவ தொடமாட்டம் தான் சொல்லுவான். ஏன் தொடமாட்டோம்னா அவ தனக்கு தானே எல்லாம் உண்டுன்னு அதாவது என்ன சொல்றா, இந்த புத்தி 3 புத்தி சமோகுணம் ரஜோகுணம் சத்துவகுணம். இத சத்துவகுணத்தை மட்டும் விட்டுட்டு சமோகுணத்தாலும் ரஜோகுணத்தாலும் தனக்கு எல்லாம் உண்டு தனக்கு ஒண்ணு எதிர்த்து வரா இல்லையா? பகவானை எதிர்த்தவாலும் நம்மளோட சம்பந்தம் வேண்டாம். அதனால ஒதுக்குறது என்னன்னா மக்கள் நான் பங்காளி கட்டையான்னு எனக்கு பிடிக்கல சபை, அவர் போன வருஷம் இதை அடிச்சார். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எந்த விதமான சந்தேகம் கிடையாது. தேவதாசரை வெறுப்பது என்பது ஸ்ரீவைஷ்ணவ சம்பந்தம் ஒரு நாளும் கிடையாது கிடையாது. அவர்கள் பாடு வருது, நம்ம பாடு நம்மளது. ஆனா அவர்களை சேவிப்பது இல்லைன்னா சேவிக்கிறதுனால எந்த விதமான நன்மை இல்லை. ஏன்னா எனக்கு என்னுடைய கொள்கை என்ன, மோட்சத்துக்கு போகணும். அப்ப நான் இங்க இருக்கணும்னா பரவாயில்ல, இங்க இருக்க வேண்டாமே. அவளோ மோட்சம் கொடுக்குறாரா, கொடுக்கலையே. அதான் ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேது சீமச்சேது உதாசனாது சங்கராதி ஞானமிச்சேது மோட்சிச்சே ஜனார்தனா. இப்ப அவ மோட்சம் கொடுக்கறதுதான் தாராளமா அவர்கிட்ட போலாம் இல்லையே, அவ கொடுக்கலையே. மோட்சம் கொடுக்குற மாதிரி எனக்கு மோட்சம் இருக்கு, மோட்சம் வேண்டியது யார்கிட்ட போகணும், அவாட்டு தான் போன கூட. மோட்சம் வேணும் அவாட்ட போய் பிரயோஜனம் என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனம் இல்லையே. அதனால்தான் அங்க போறது இல்லையே தவிர அப்ப தேவதாந்திர பதனம் சகவாதம் பண்ணக்கூடியவுடைய சம்பந்தம் கூடாது. சம்பந்தம் சரிதானே, நாம போகாம இருக்கேன், சம்பந்தம் ஏன் கூடாது, சம்பந்தம் கூட வேண்டாமே, நான் போகாம இருக்கேன். பிரியத்தாது இதே யாத்திரை போவோம், யாத்திரையில ஸ்ரீவைஷ்ணவ யாத்திரையா இருந்தா சொல்லிட்டு போயிட்டு வந்துடலாம். கூட ஒரு 2-4 பேர் இவாளா அவாலம் வர அவாலம் தலாம் கொடுத்துருக்கா, என்ன கொடுத்துருக்கா. நேராக காசிக்கு போவோம்,
அங்க கயாசாதம் வந்து அங்க வேணு மாதவன் ஆச்சரியமான இருந்துட்டார். வேணு மாதவன் அங்க சேவிச்சா பரவாயில்ல, அதை விட்டு வேற ஏதோ இருக்கா சொன்னேன். இவ்வளவு தூரம் வந்துட்டு அதையும் பார்த்தா என்ன அப்படின்றா இல்லையா? இப்ப அந்த சம்பந்தம் வந்துட்டு வச்சுக்கேன், உடனே இந்த போக தோணும். போனா என்ன சுவாமி தப்பு? போனா அப்படியே ஒட்டிக்குமான்னா எம்பாவது அப்படின்னா ஆயிடுச்சு. இப்பதான் பார்த்தோம் இவர் சொன்ன வார்த்தையை தான். அதான் இவர் கொண்டாடுறாரு. பட்டிருக்காருல, இவர் தானே பட்டிருக்காரு. இந்த பேரவே மாத்திட்டார். உள்ளங்கை கொண்ட நாயனார் பேரை மாத்திட்டு இத்தனை அவருடைய சரித்திரம் 2-3 உபன்யாசம் பார்த்தோம். எப்படி திரிக்கிறார், எவ்வளவு சமப்படுத்தி ஒரு தடவை 2 தடவை 3 தடவை போயிட்டு வந்திருக்காரு. 3 தடவை. அதனால எம்பாவுடைய மனஸ்பாவத்துக்கு அந்த நமக்கெல்லாம் என்ன இருக்கு? இதே நம்ம திரியும் வந்துட்டாரு. நம்ம ஒருவன் என்ன விஷயம் தெரியாது. அவர் சாஸ்திரம் கத்திருக்காரு, அத்தனை இருக்கு. அதனால இந்த விஷப்பரிச்சையே வேண்டாம். எந்த விஷயம் நானால எங்க போனோம் சீவைத்துவ சம்பந்தம் அல்லாம இருக்கக்கூடிய சம்பந்தத்தை தவிர்கை நல்லது. தவிர்ந்ததா எங்க எல்லாருக்கும் சரி, அது கூட இருந்த அப்ப நாங்க சொந்தக்காரெல்லாம் விட்டுணும் சொல்றேன். அதெல்லாம் என்ன பண்ணலாம்? ஆந்தனை திருந்தப்பார் இல்லையா? அவளோட எந்த அளவுக்கு அவளுக்கு சம்பந்தம் வச்சுக்கணும். சம்பந்தம்னா என்ன அர்த்தம்? அந்த சரீரத்தோட வச்சுக்கணும் விட மத்தொன்னு கூடவே கூடாது. மத்தொன்னு கூடவே இருக்கு. ஒண்ணு வேற நம்ம ஆசிரியர் குழந்தையே மாறி போறா. நிறைய பேர் பார்க்கணும். ஆச்சாரப்பட்டோட திருமாளிகளே இங்க நடக்கிறது. எத்தனை பேருக்கு மாறி போயிருக்கா, எத்தனை பேர் நடக்கிறது. என்ன பண்ணுவா அவெல்லாம்? உபதேசம் என்ன பண்ணிட்டு இருக்கா, காலசம் என்ன பண்றா. சில நேரத்தில் அவளை வெட்கப்பட்டு நான் காலத்துக்கு கோர்த்தா வேண்டாமான்னு சொல்றதுன்னு அவ்வளவு சிரமப்படுறா. என் குழந்தை ஆயிட்டது என்ன பண்றது? இது நானுடைய கராரத்த தர்மா வருத்தப்படுத்ததா இருக்கா? என்ன பண்ண முடியும்? அந்த சம்பந்தம் இல்லாம இருக்கிறது. ஏன் சுவாமி என் பிள்ளையாச்சு, அதனால என் பிள்ளை இல்லை ஆயிடுமாண்ணா? ஆத்ம சம்பந்தம் பிரதானமா, சரீர சம்பந்தம் பிரதானமா? இதுதான் இது பதில். உள்ள யாரோ பெரியவர் பிள்ளை, அந்த பிள்ளை நனத்தா படித்தான், நனத்தா வாய்ச்சான், 15 வயசு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சீவைட்டா இருந்தான். 18 எங்கேயோ வந்து போனான், அங்கே ஏதோ மாறிட்டான். மாறிட்டு ஏதோ போயிடுச்சு. தன்னுடைய விசிஷ்டாதி சம்பிரதாயம் எல்லாம் போயிடுத்தோன்னா இந்த ஆச்சாரம் என்ன பண்ணணும்? போயிட்டியாப்பா எத்தனையோ கூப்பிட்டுருக்கார் போய் என்ன சொல்லியிருக்கார், என்னவோ பண்ணியிருக்கார், வரல உடனே இப்போ பிள்ளை இல்லைன்னு இவருக்கு ஆயிடுமா? ரத்த சம்பந்தம் இல்லைன்னு போயிடுமா? போகாது. என்ன பண்ணுறது? அப்போடு சேர்த்துக்க வேண்டியதான். என்ன பண்ணுறது? பண்ண வேண்டிய ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் எத்தனை பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாள், வேற மதத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறா இல்லையா? பண்ணிட்டு உடனே இல்லை மாட்டு பண்ண இல்லாமல் ஆயிடுச்சுன்னா இருக்குன்னா அந்த சம்பந்தத்தை தவிர்க்கிறாங்க. எப்படி தவிர்க்கணும்னா அதை சரீர சம்பந்தத்தோடு மொத்தம் வச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் அவளை வச்சுக்கணும்னு அர்த்தம் இல்லை. நீ பாடி இருக்கா அவ்வளவுதான். அதோட உனக்கு உறவாட வேண்டாம். சம்பந்தம் வேண்டாம்னா என்ன அர்த்தம்னா அங்கே வந்த சம்பந்தம் வந்தானா உனக்கு எனக்கு சம்பந்தம் வேணாம், எனக்கு உபன்யாசம் சொல்லிட்டார், நீ என்னோட பேசாத, எனக்கு காத்துக்கு வராத அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவளுக்கு நம் குழந்தையோட என்ன இருக்கோ அதோட விட்டு, அதற்கு மேற்கொண்டு நம்ம எதுவுமே வச்சுக்கவே கூடாது. ஏன் சுவாமி வச்சுட்டா என்ன அவ தப்பா இருக்க வேண்டாம், எடுத்துட்டு போட்டுங்க. என்னுடைய நிலை இது புரியத்துக்காக. ஒரு பாரியா இருக்க, அந்த பாரியா பக்தாவுடைய நண்பன் வந்திருக்க, ரொம்ப நண்பன், அத்தனை தூரம் அந்யோன்யம் ஒரே தட்டில் 2 பேரும் சாப்பிடக்கூடிய கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி. அதற்காக என்னுடைய பக்தாவை போல இவரை பார்க்கணும் சொல்ல முடியுமா? அது முடியாது. அதே போல நமக்கு பர்த்தா வருதான், இவரை தவிர ஒன்றும் முடியாது. மற்றவாலாம் அவளுக்கு பர்த்தா வச்சுட்டு இருக்கட்டும், நான் வேண்டாம் சொல்றேன். ஆனா எனக்கு பர்த்தா இவர் தானே, இவரோட தான் என்னுடைய சம்பந்தம், மற்றவரோட இல்லையே சமயம் எனக்கு அவளோட சம்பந்தம் இருக்குச்சுக்கோ, நான் வேண்டாம் சொல்றேன். அந்த சம்பந்தம் எனக்கு வேண்டாம். நல்லா புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது இன்னைக்கு அந்த காலத்துல நிலை வேறு. அந்த கருப்பு வேட்டி பட்டு இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு போயிட்டு பார்த்து வார்த்தை மாதிரியே பார்த்துருக்கோம் பராசர பட்டர். அந்த மாதிரிலாம் இன்னைக்கு முடியவே முடியாது. அப்படின்னா இன்னைக்கு பிரத்யேகமாக பார்த்துட்டே இருக்கும். படுறதா அண்ணா அவரோட தான் கொஞ்சம் குழாவிட்டு வேலை இருக்கும், அத்தனையும் பண்ணிட்டு தான் இருக்கும், இல்லைன்னா சொல்ல முடியாது. இதெல்லாம் இப்படி தான் தவிர்க்கிறதுனா காலட்சேப உபன்யாசக்காரே தவிர்த்துக்கார முடியாதுன்னா தவிர்த்தேன்னு சொல்லாது அபத்தம் தான் பூர்ணமா. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் அது முடியாத காரியம் இப்ப இருக்கக்கூடிய. ஏன் இத்தனை ஏன் ஒரே விஷயம் சொல்றேன், இருந்தாலும் ஆயிட்டு ரெக்கார்ட் ஆகிட்டு தான் சொல்றேன். உபன்யாசம் இங்க சொல்லக்கூடிய உபன்யாசம் வேறு, இதே தூர்தர்ஷனில் போய் உட்காந்துட்டு வச்சுக்கேன், அங்க சொல்லக்கூடிய உபன்யாசம் வேறு தான். இங்க சொல்ற மாதிரி அங்க சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது சுவாமி. அப்ப அந்த இடத்துல அந்த வேலை இந்த சம்பிரதாயம் 2 2 ஒரே சம்பிரதாயம் தான். சிலதெல்லாம் பொது இடத்துல பேசச்சே
நம்முடைய ஆனா அந்த காலத்துல புதிய அதே வார்த்தையை பேசினான் நம்ம வச்சுக்கோ. அந்த காலத்துல சம்பிரதாயத்துக்குள்ள ஒரு 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 உள்ளுக்குள்ள எப்படி பேசுவாரோ அதே மாதிரி புதிய பேசிட்டு இருந்தா. இன்னைக்கு அந்த நிலை இருக்கானா இல்ல. ஏன் இல்லைன்னா இன்னைக்கு அரசாங்கத்துக்கு நிறைய கட்டுப்பாடு விதிச்சிருக்கு, அதனால அது மாதிரி ஆயிடுச்சு. அதனால நம்ம அதை ஒன்றும் குறை சொல்ல வேண்டாம். ஆனா நம்முடைய நிலை இது, நம்முடைய நிலையோடு இருந்துட்டோம்னா எந்த விதமா துன்பு வராது. அதனாலதான் அப்படி இருந்துட்டு தேவசாந்திர சம்பந்தம் இருக்கக்கூடிய அந்த நிலையை சேராதனர் மனுவருடைய கடவாசன் வருந்தியும் தவிர்கை ரொம்ப முக்கியம். அதான் முக்கியம். அது என்ன சொல்றாரு, வருந்தியும் தவிர்கைன்னு என்ன அர்த்தம்னா உன்னால தவிர்க்க முடியாது. அப்படி தவிர்க்கியானா உனக்கு நிறைய கஷ்டங்கள் வரும். பிரியத்துக்காக பொண்ணே கொடுத்துக்கோ இல்லை பிள்ளைய கொடுத்துக்குவோம். சரியா சம்பந்தியோட சரியா பேசுறேன்னா எங்க அப்பா என்னமோ பெருசா எங்களுக்கு நாமத்தை போட்டு இன்னும் சொல்லிட்டு இருக்காரு. இல்லை எங்களோட பேசுறதுக்கு என்ன கஷ்டம் வருமா வராது. இப்போ இந்த வருத்தம் வருது இல்லையா, அப்ப சம்பந்தம் வேண்டாம் நினைச்சாலும் இது வருத்தம் இருக்கு இல்லையா, வருத்தம் வந்தாலும் தவிர்த்துடுவோம். அதான் சொல்றாரு வருந்தியும் தவிர்கை. ஏன் வருந்தியும் தவிர்னா ஆத்த லட்சணத்தோட அப்ப என்னுடைய பொண்ணுடைய சுவாமி நீ இந்த நிலையோடு அப்ப அவன் பார்த்துக்கலாம். இந்த நிலையோடு இருந்து என்ன அவன் பார்த்துக்கலாம். இந்த நிலை இல்லாம நான் தானே பார்க்கணும் அப்ப சாத்திய பயம் என் முயற்சி வந்து இல்லையா சாமி நான் நன்னா அவளை கூப்பிட்டா நன்னா பண்ண தானே அவ ஏதோ கோயிலுக்கு போறானா எந்த கோயிலும் அவ வந்தாங்க. திருவள்ளிக்கணி பாசாய்களுக்கு வந்திருக்கா, திருக்கணோட கௌரி பெருமாள் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருக்கா. அவர் ஏதோ ஸ்ரீரங்கத்துக்கு கூட ஏதோ திருவானக்காவலுக்கு போறானா, நானும் போக வேண்டாமா? அவ வந்திருக்கா இல்லையா சம்பந்தித்தன போக வேண்டாமான்னா வேண்டாம். அப்ப இந்த மருத்துவ வரப்படுறா இல்லையா, உடனே அவாக எடுக்கணும் நாங்க வந்தோமே நீங்க வரலையே. அடுத்த கேள்வி அது எங்க போய் முடியும், பொண்ணுட்டு தான் போய் முடியும், அங்கதான் போய் கொடுத்தோம். அப்ப என்ன சுவாமி அதனால வருது அங்க வருதுன்னா அது தைரியமா சொல்லலாம் இது எங்களுடைய நிலை, இது எங்களுடைய நிலை. இந்த நிலை இருக்கும், அது ஒரு தப்பும் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் அவ சொல்ல அப்ப அவ விட்டுட்டு வரலாங்க. இல்ல சம்பந்திக்கு இந்த நிலை இருக்கு நான் விட்டு வந்துடுறேன் வரலாமா, நான் வரதான் தெரியல வரலாம் நரலாமா ஏன்னா இதே விஷயம் இந்த முமுச்சு புபுச்சுன்னு சொன்னேன். அடியே முமுச்சா இருக்கேன், நண்பர் புபுச்சுவா இருக்கேன், சாப்பிட்றதா இருக்காரு. இப்ப ஒண்ணு அவர் மாறணும் நான் வரணும், ரெண்டு பேரும் நண்பனா இருக்கணும். ஒண்ணு நான் புபுச்சுவா வரணும், இல்ல அவர் புமுச்சுவா வரணும். ரெண்டாவது வரணும்னா நல்லது. ஒன்னாவது வாழ்த்துனா முதல்ல திருமணம் ஒண்ணு இருக்க போறது அண்ணா உண்டையே உடையே என் மண்டலத்திலும் கூடுவதில்லையா ஆழ்வா தெரிவித்த மாதிரி அதேதான் போகிறது விட வேற எதுவும் ஆக போறது இல்லை. அந்த நிலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லையே. அப்ப ரெண்டு கருத்து ஒத்து போகிறதுனால நம்ம நேரடியா தெரிவிக்கலாம், எந்த விதமான தவிர தப்பே கிடையாது. இல்லையே சுவாமி எல்லாம் அறியும் சிவனும் ஒன்று அறியாதவன் வாயில் மண்ணு, இது நிறைய பேர் தெரிஞ்சுக்க. அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது இருக்கான்னு கேட்டு பாருங்க, ஒரு இடத்துலயும் கிடையாது. எந்த சாஸ்திரம் இது இருக்கு, எங்க சாஸ்திரம் இருக்கு? நீராஜுக்கு சாமானாதிகரண்யன்னு பேரு. நீரால் இரநாள் தீயால் காலால் நெடுவானாய் சீரால் சுடர்கள் இரண்டால் சிவனாய் அயனானாய் கூறாராடி ஒத்தங்கேந்து கொடியேறி பாழ்வாரா ஒரு நாள் மண்ணும் பின்னும் மகிழவே ஆழ்வார் பார்த்து 6ஆம் 9ஆம் திருவாரூர். இதுக்கு சாமானாதிகரண்யன்னு பேரு. இப்ப எடுக்க வேண்டாம், முக்கிய விசாரணைக்கு அது எப்படி இவன்னு அது சரீராத்ம பாவத்தால அதை நிரூபிக்கிறார். இவன் தான் இருக்கிறார். இது சொல்றதுன்னா அவனுக்கு சரீரமாக அவனுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய இடையதாங்க தெரிகிறார்கள். ஓ இவரும் அவரும் ஒண்ணு கிடையாது, அது எந்த விதமும் கிடையாது. அணைவது அரவரனை பூம்பாவையாகும் புணர்வது இருவரவர் முதலம் தானே இணைவனாம். ஆழ்வாருடைய பாட்டு ஆச்சரியமான 2ஆம் வரக்கூடியது. இணைவனாம் இருவரவர் முதலம் தானே இணைவனாம் எப்பொருக்கும் வீடுகளாம் புடைவன் திரவிக்கடல் நீந்துவார் என்பார்கள். அதனால அது வேறதான் இது வேறதான் தவிர அதுவும் இது ஒன்னாகும். ஒன்னாகிறது நம்ம அதை வெறுக்கவே இல்லை. எந்த தேவதாலும் வெறுக்கவே இல்லைன்னா அந்த தேவ இன்னும் கேட்டா முதல் வைஷ்ணவன் யார் தெரியுமா? பரமசிவனா இருக்கும். இது சொன்னது யாருன்னா கண்ணன் தான் சொன்னான். வேற யாராவது இருந்தா பரவாயில்ல, கண்ணன் தானே சொல்லியிருக்கான். முதல் வைஷ்ணவன் வைஷ்ணவத்துக்குள்ள சம்புவா இருக்கேன்னு சொல்லி போயிட்டார். சம்பநாசிவன் வைஷ்ணவா இருக்கான். சாமி அப்ப நீங்க ஒண்ணு நல்லா பண்ண உங்களுக்கு கேட்கறேன், அவர் வைஷ்ணவன் தானே, அப்ப ஏன் அவருக்கு சௌரி மாற்று? யார் சொன்னது? கண்ணன் தானே சொல்லியிருக்கான். கண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் கண்ணனு வாக்கு பொய்யாகுமா? பொய்யாகாது. கண்ணனே வைஷ்ணவன் சொல்லிட்டார். வேற சம்பநாயர் சிவனுக்கு தான் சம்புன்னு பேர். சிவனுக்கு 8 பேர் கரெக்டாச்சு. எனக்கு தேர் கொடு பிரார்த்தித்து வாங்கிட்டு ரோதகிதி ருத்ரகா உதகீதி ருத்ரகான்னு பிரம்மா
திருப்தி பண்ண உடனே ஓடு அழுகிற குழந்தையை பார்த்து இந்த மாதிரி என்ன வேணும் பேரு கொடு பிரார்த்திக்கிறது 8 பேர் கொடுத்துருக்காரு. அதுல 8 பேர் ஒரு பேரு சம்புன்னு பேரு. அந்த சம்புக்கு பேரு அப்ப சம்புவாக நான் இருக்கேன் வைஷ்ணவத்துல அப்படின்னாரு. அப்ப வைஷ்ணவத்தான சிவபெருமான். எப்ப வைஷ்ணவனோ வைஷ்ணவனை சேவிக்கணுமா வேண்டாமா? ஒரு வைஷ்ணவன் இன்னொரு வைஷ்ணவன் சேவிக்கணுமா வேண்டாமா? சேவிக்கணுமானோ? நீங்க ஏன் சேவிக்கிறது இல்லை? நிச்சயமா சேவிக்கணும். அவர் வைஷ்ணவன் ஒத்துண்டார். கண்ணன் வாக்காளரும் வைஷ்ணவன் இருக்கு. அவர் வைஷ்ணவ லட்சணத்தோடு தான் நிச்சயமா சேவிக்கணும். தாராளமா செய்யணும். எந்த நிலையும் கிடையாது. பிரியத்துக்காக வைஷ்ணவன் சேவிக்க கூடாதுன்னு. ஏன்னா யார் நீதி செங்கே இடக்காலின் நெடுமாறடியார் என்றார் ஆழ்வார் பாட்டு மன்னகிருந்து தொழாவி வாவனன் மண் எதிர்வென்னும். அதில் 4 தெரிவிக்கிறார். ஆச்சரியமா தாய்ப்பாசனம் இந்த பாசனம் தெரிவிக்கிறார். என் பொண்ணு நீதி செங்கே இடக்காலின் இந்த பக்கம் விட்டுட்டு இருக்கலாம். உடனே நெடுமால் அடியார் உண்டாரோடும் நெடுமால் அடியார் அடிவாடி ஓடிட்டே இருக்கலாம். என்ன செய்வா இந்த தவறு கிடையாது. ஆனா அவர் ஒத்துண்டா போனோம். அதான் இல்லையே ஒத்துண்டா அவர் அதனிடையே வைக்க மாட்டாரு. இது சொல்ல வந்தீங்கன்னா அதனால தேவதாந்திர பஜனம் பண்ணுவார் ஒட்டை சர்வாகம் வரிந்தியும் சேர்க்கை தவிர்க்கை தெரிவிக்கிறேன். அப்படி இருக்காச்சே எதுக்கு சொல்ல வந்தேன்னா புரியத்துக்காக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஆள வந்தா அந்த பெரியவர் பெருமாள் சேவைக்கு போனார். பெரியார் சேவைக்கு போன உடனே அந்த கூடயே ஒரு பெண் வந்துட்டு இருக்கா. அவரும் சேவைக்கு போயிட்டார். பின்னாடி வந்துட்டார். கோஷ்டியோடு பின்னாடி வந்துட்டார். என்ன கோஷ்டியெல்லாம் கேட்டாங்க, என்ன பின்னாடி வந்து செவிக்க போலாமே? இல்லை, முதல்ல அவர் சேவிக்கிட்டோம். அவர் செவிக்கு போனதுக்கு அப்புறம் அடுத்து நான் சேவிக்கிறேன். இங்க ஸ்ரீரங்கத்தில் சேவிக்கிறேன். ஏன் அவர் சேவிச்சார்? இல்ல அவர் பிரியோதனாந்த பறை அப்படின்னா என்ன அர்த்தம் பின்னாடி சொல்றேன். பிரியோதனாந்த பறை அதனால அவர் சேவிச்சுட்டு போகணும். அடுத்து நான் சேவிக்கிறேன். அத சொத்துக்காகவும் சுகத்துக்காகவும் தனக்கு நன்மை ஏற்படுறதுக்காகவும் 12 பிரதட்சம் பண்றார். ஏற்கனவே 12 சவரம் சங்கிலி போட்டுருக்கா, நகை போட்டுருக்கா. இன்னும் 12 வேணுமா? 12 பிரதட்சம் பண்ணா அவர் கொடுத்துருவாராம். சகல விஷ்ணு காட்டும் சொல்லிருக்கிற எல்லா படத்தையும் கொடுக்கக்கூடிய விஷ்ணு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கே நிறைய கொடுக்க போறாரு. அவர் பிரதட்சம் பண்ணிட்டே இருக்கா. 1 2 3 அப்படி பண்ணு சொல்லி 12 சவரம் வேணும். 12 சவரம் சங்கிலி போட்டுக்கணும். அப்படி தான் பிரதட்சம் பண்ணிட்டே இருக்கா. அவர் கூட போய் அவர் கூட போயிட்டு இருக்காரு. நின்னதுக்கு என்னன்னா இவ என்ன பிரயோஜனம்? அனன்ய பிரயோஜன பறை இல்ல, பிரயோஜனாந்த பறை. இவ கூட போயாச்சுன்னா இவரு நிக்க போறார், அடையே நிக்க போறேன். அதனால பெருமாள் ஏதா பண்ணினான்னா உமக்கு என்ன சுவாமி இதுதான் அரவந்தராஜ் உமக்கு என்ன கட்டம் இருக்கு மூபாத்தி பெருமாள் ஏதாவது சொல்லுவாரான்னா இல்ல அவ பையனை கேட்டா எனக்கு இன்னும் 12 சவரம் கொடுன்னு கேட்டா. நான் போய் என்ன கேட்க போறேன்? மோட்சம் கொடுன்னு கேட்டு போறேன். அவங்க என்ன கேட்க போறாரு? இவர் வீடு சொத்துக்கு வர சுகம் ஒன்றும் கிடையாது. மோட்சம் கொடுத்து கொண்டு போறேன். பெருமாள் ரெண்டுமே நானும் அவ பக்கத்துல இருக்கணும். அவரும் இருக்கா, என் பக்கத்துல இங்க நானும் இருக்கேன். பெருமாள் சரி இவர் மோட்சம் கொடுக்க இருக்கார். அவரோ 12 நகை கேட்டுட்டா. அதனால கொடுத்துடலாம் சொல்லிட்டு ஒருவேளை மாற்றி கொடுத்துட்டா என்ன பண்றது? ஒரே சிஷ்யெல்லாம் கேட்டா நம்பெருமாளுக்கு அந்த ஞானம் கூட இல்லையான்னு வாக்கு கொடுத்துருவாரு. நாம கொடுத்தா சரி மறையில கொடுத்தேன் சுவாமி அப்படின்னா இல்ல அந்த ஞாபகம்லாம் இல்ல தாராளம் பண்ணமாட்டார். நம்பெருமாள் பண்ணமாட்டார். ஏன் இந்த கஷ்டத்தை நம்பெருமாள் கொடுப்பாங்க? இந்த கஷ்டத்தை ஏன்னா அவன் என்ன கேட்டுட்டு போட்டுங்க. கேட்டுட்டு இத்தனைக்கும் தேவதாந்திர பஜனத்து கூட வரலாவ மன ஞாபகம். இங்க என்ன சொல்ற? தேவதாந்திர சம்பந்தம் இருக்கிறவரோட சம்பந்தம் கூடாதுன்னு சொல்கிறார். சகவாகம் வருந்தியும் தவிரிகை இருக்கிறார். இங்க தேவதாந்திர நம்பெருமாள் தான் பிரார்த்திக்கிறார். நம்பெருமாள் பிரார்த்தத்துக்கு அவ அனன்ய பிரயோஜன பறவையா இருக்கா? இல்ல இவர் தான் அனன்ய பிரயோஜன பறவை. ஆனா அவரோ பிரியோஜனாந்த பறவா இருக்கா? பிரியோஜனாந்த பறவையா இருக்கே பகவானை தவிர இன்னொன்னு பிரார்த்திக்கிறார் இல்லையா? பகவானை தவிர இன்னொருத்த பிரார்த்தித்தாலே அது ரொம்ப மட்டம். உன்னை அரிசித்து வந்தோம் பரதெருதியார்கள் உனக்கே நாம் ஆட்செய்வோம் நமக்கே வரை தருவான். இந்த சாதனம் ரொம்ப முக்கியமான பாசனங்கள். அதனால் உன்னை அழிச்சிட்டோம், உன்னை தவிர மற்றொன்னு கிடையாது இல்லையா? அதனால உன்னித்து மற்றொரு அவனை அல்லால் அதே மட்டும்தான் இருக்கும். அப்படி இருக்கச்சு அதை இன்னொன்று பிரார்த்திக்கிறா இல்லையா? நான் போக நம்பெருமாள் பார்த்து எப்படியோ பண்ணிட்டு ஐயோ எனக்கு கொடுத்தனா இந்த கஷ்டமே வேண்டாம் சாமி மோட்சத்துக்கு நான் எனக்கு அவருக்கு போயிடும். இவருக்கு 12 பவுன் சங்கிலி வந்துடும்.
எதுக்கு சுவாமி வேண்டவே வேண்டாம், இந்த கட்டம் பெருமாளுக்கு ஏன் கொடுப்பானே, கொடுக்க வேண்டாமே, ஆனா மெதுவாக போட்டோம், நல்லா பிரார்த்திக்கிட்டோம், பிரார்த்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட போய் அனன்ய பிரயோஜன பரவாயில்ல நம்ம பிரமாட்டது பகவானே உண்மை அழித்து அந்த எந்த பயனும் எதிர்பார்க்காம அவனை செவிப்பதே பலன் எங்க நிற்கிறா இல்லையா. இந்த இடத்துல ஆளவந்த தாராளமா போயிருக்கலாம். இப்ப நம்ம பாக்குறது தேவதாந்திரம் பஞ்சமத்துல சகவாசம் தகுதியை தான் பார்க்கணும். இங்க தேவதாந்திர வேலையே பண்ணல, நம்பர் தான் போறா. ஆனா என்ன உப்பா என்ன பண்றா, உப்பேயமாக இன்னொன்னு பிரார்த்திக்கிறார். புருஷார்த்தம் என்ன பிரார்த்திக்கிறார், தனக்கு ஏதோ தேவைன்னு பிரார்த்திக்கிறார். அவன் அனன்ய பிரயோஜன வரையில பிரயோஜனம் தனக்காக பிரார்த்திக்கிறார். தனக்காக பிரார்த்தித்தால் நம்பர் மாட்டதுன்னு போறார். தாராளம் பண்ணலாம்னா அதுவும் கூடாது. ஸ்ரீவைஷ்ணவனுக்கு ரொம்ப முக்கியம். அவனாலே அவனை அடைதல், நல்ல ஞாபகம், சத்தம் ரொம்ப முக்கியம். அவனாலே மற்றொன்றை அடைதல். இது என்னது, அவனாலே தான் போயிருக்கு, ஆனா மற்றொன்று அடைகிறார். ஆனா ஆளவந்தார் அவனாலே அவனை அடைகிறார், மற்றொன்றாலே அவனை அடைகிறா கர்மஜன பக்தி யோகனாலே. இங்க மற்றொன்று தேவதாந்திரங்களால் இல்லை. ஏன்னா இப்ப அவனாலே மற்றொன்று அடைகிறதுனா என்ன, அவனாலே வெறுத சங்கிலி ஏதோ ஒரு வீடு வாசல் சொத்து சுகம் மனைவி மக்களுக்கு கேட்கிறோம், அது வாசம் தான். ஆனா மற்றொன்றாலே அவனை எழுதுனா, ஓ சிவபெருமான் மூலமா பகவான் அடையலாம், இந்திரன் மூலமா பகவான் அடையலாம், குபேரன் மூலமா பகவான், அப்படி அர்த்தம் இல்லை. கர்மஜான பக்தி யோகங்கள் மூலமா அவன் அடைகிறவனோ அதுவும் தவறு. அப்ப அவனாலே மற்றொன்று அடைந்தா அவளுக்கு பிரயோஜனாந்த பலன் பேரு. அந்த பிரயோஜனத்தினுடைய நிலை வேண்டாம், அந்த பரீட்சை பண்ணி வேண்டாம் அப்படின்னு இருக்கிறா இல்லையா. அதனால்தான் ஆளவன் தான் தனித்தான். சகவாசம் இருந்தா கூட அந்த சகவாசம் இவ்வளவு மோசமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, தேவதாந்திர வஜனத்தினுடைய சம்பந்தம் இருந்தாலே நமக்கு புத்தி பேதரிச்சு என்ன ஆகும்னா பண்ணலாமே சொன்ன தப்பு என்ன பண்ணினா என்ன தவறு, ஒரு தவறு இல்லை. இதுக்கு ஆதாரம் குறையறதுக்கு நிறைய காரணம் என்னன்னா, கொஞ்சம் 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 ஒவ்வொன்றா விட்டு 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 விட்டுட்டே வந்திருக்கேன். இதெல்லாம் பண்ண ஒன்றும் தப்பு இல்லையே, இதெல்லாம் வரலாமே அப்படி கொடுக்குறா இல்லையா. இந்த மாதிரி விட்டு கொடுக்கறதுனால என்ன கடைசியில ஒண்ணுமே இல்லாம போயிடும், அந்த நிலைக்கு வந்துடுறது. அதனால ரெண்டுமே ஒண்ணுத்துக்கு ஒண்ணு நிலை இருக்கணும். புரியத்துக்காக ஒரு இடத்துக்கு போறோம், பெருமாள் டேட் இருந்தான், பெருமாள் செவிக்க போறோம். பெருமாள் செவிக்க போறச்சு உடனே ஒருத்தர் சொன்னார், சுவாமி 6 மணிக்கு ரயில் புக் பண்ணியிருக்கோம், பெருமாள் சேவை 5:30 மணிக்கு, நம்ம போய் சேவிச்சோம்னா இங்க வந்து முடியாது, அதனால அடுத்த வருஷம் பார்த்துக்கிறாங்க. இன்னொருத்தர் சொன்னார், இல்லை இல்லை சுவாமி இந்த தூரம் வந்தாச்சு, பெருமாள் சேவிச்சு வைப்பாங்க. இப்போ 2 பேருடைய மாற்று கருத்து இருக்கு இல்லையா. இப்ப இதுல இந்த பக்கம் பார்க்கச்சே பெருமாள் சேவை கொடுத்தோம்னா 6 மணி டைம் போயிடும். பெருமாள் சேவை இல்லைன்னா அடுத்த வருஷம் சேவிச்சுக்கலாம் நினைச்சிருந்தா நமக்கு நேரம் ட்ரெயின் கிடைச்சிடுறது. இப்ப இந்த இடத்துல எது எடுக்கலாம், இது வேறு வேறு கருத்து தான், ஒரே கருத்து கிடையாது. இந்த மாதிரி நிலையில் இருக்கச்சு சுவாமி யாராவது ஏதாவது சொல்லுவாள, ட்ரெயின் நேரத்துக்கு வரப்போது அதை விட்டு நீங்க அங்கே போய் சேவிச்சா அங்க போய் சேவிச்சோம் வச்சுக்க 1.5 மணி நேரம் லேட்டுன்னு அந்த போர்டில் போட்டுவோம், 1.5 மணி நேரம் லேட்டுன்னு போட்டுவோம். சேவிக்காம போயிட்டா என்ன சொன்னீங்க, அப்ப சரியா நேரத்துக்கு வருமானா அப்ப 24 மணி நேரம் இது வந்து இருக்கப்பட்டது, அங்க ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிட்டான் பூர்த்தியாக அப்படி சரியில்லை, இது போயிட்டு இல்லையா. இந்த எண்ணம் தான் மாற்றணும். இது எங்க போகும்னா தேவதாந்திர பதிலத்தில் இருக்கக்கூடிய இந்த எண்ணம் வந்துடும். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இந்த எண்ணம் வருது, இந்த அவருக்கு இந்த எண்ணம் இருக்கும். பெருமாள் இந்த எண்ணம் இருக்குன்னா ஸ்ரீவைஷ்ணவர்கள்னா என்ன அர்த்தம், அனன்ய பிரயோஜன பரன்னு அர்த்தம். தேவதாந்திரங்கனாலே பிரயோஜனாந்த பரன்னு அர்த்தம். நல்லா ஞாபகம், அனன்ய பிரயோஜன பலருக்கும் பிரயோஜனாந்த பலருக்கும் என்ன வித்தியாசம் பொதுவாக செய்வேன். அனன்ய பிரயோஜன பலர்னா அவனுக்காக தான் இருப்பது, அவனுடைய ஆனந்தத்துக்காக இருப்பது, அதுதான் அனன்ய பிரயோஜன பலர். ஆனா பிரயோஜனாந்த பலர்னா என்னுடைய ஆனந்தத்துக்காக இருக்கிறது, அவனும் பகவான பிரார்த்திக்கிறான். ஆனந்தம் யாருக்கு, எனக்கு. அதே அர்த்தம், எனக்கு வீடு சொத்து சுகம் மனைவி மக்கள் என்னென்ன ஐஸ்வர்யம் உண்டு எல்லாத்தையும் பிரார்த்திக்கிறோம். அப்ப என்னுடைய ஆனந்தத்துக்காக. அப்ப என்ன ஐஸ்வர்ய அனுபவம் வேணும்னா பிரயோஜனாந்த பலன்னு அர்த்தம். ஐஸ்வர்ய அனுபவம் என்னது, கண்டு கேட்டு உற்று மூந்து உண்டு உழலம் தெரிவதை அளவில்லா சித்தம் நம் கண்ணால பார்க்கக்கூடிய எந்த வச்சும் அனுபவிக்கணும்னா அது ஐஸ்வர்ய அனுபவம் பேரு. ஐஸ்வர்ய அனுபவத்துக்காக தான் யாரு அனன்ய பிரயோஜன பலன், பிரயோஜனாந்த பலன்.
அந்த பிரயோஜனத்தை வரலாம் தேவதானத்தை விடுவான். ஸ்ரீவைஷ்ணவம் எல்லாம் அனன்ய, அதனால ஸ்ரீவைஷ்ணவன் சொன்னா அனன்ய பிரயோஜன பரவா இருக்குன்னு அர்த்தம். நான் ஸ்ரீவைஷ்ணவத்தவன் வீடு வந்து பிரபாத்த போய் பிரார்த்திக்கணும்னு சொன்னா அப்ப ஸ்ரீவைஷ்ணவன் இல்லேன்னு அர்த்தம். அப்ப வீடு எனக்கு வேண்டாமான்னா சாதாரண கொடுத்துருவார், கொடுக்க மாட்டார் சொல்ல மாட்டாரு. இந்த லோகத்தையும் நல்லா வச்சுப்பார், அந்த லோகத்தையும். அதான் குலம் தரும் செல்வம் தஞ்சினும் அடியார் படுதுயர் ஆயனவெல்லாம் இளம் தரும் செய்யும் நீக்கி சென்றருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் வளம் தரும் மட்டும் தந்திரம் பெற்றதாயின ஆயினதையும் நலம் தரும் சொல்லி நான் கண்டு கொண்டேன் ஆயின. எல்லாம் குலம் தரும். குலம் தானே இன்னும் உயர்ந்த பிராமண குலம் கொடுக்குமான்னா பிரபன்ன குலம் கொடுக்கும். நல்லா வச்சுக்கோ, பிராமண குலம் மட்டமான குலம். என்ன சுவாமின்னா இதை யார் தெரிவிக்கிறான்னா பிராமணியம் விலை செல்கிறது. திருடகதை ஒரு பிராமணன் எழுதுறார். ஆத்தியஸ்தல குலபத்தே முதலிவர் நம்மாழ்வார் தலைவன் தெரிஞ்சு சொன்னா பிரபன்ன குலம். அப்படி குலம் தரும் செல்வம் என்ன சொன்னோம், திராட்டிய அதான் சொன்னோம். செல்வம் இன்னொரு செல்வம் கிடையாது, திராட்டி மற்றொரு செல்வம் இருக்கான்னா செல்வம் கிடையாது. அனுதானம் சீனியும் விதிம் அபாரம் அத்தினாம் அத்திதான பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகுதம் தயாநிதம் தேவராஜ மதிராஜமாப்தியன்னு தெரிவிக்கிறார். அப்படி இருக்கட்டு அந்த ஸ்ரீக்கே நிதியம், ஸ்ரீக்கே நிதி அவருக்கே நிதி அப்படிப்பட்ட நிதி, அந்த நிதி தெரிவிக்கிறார். குலம் தரும் செல்வம் அப்படி இருக்கட்டு நாம் அந்த அனன்ய பிரயோஜன பலவா இருக்கவங்கலாம் பிரயோஜனாந்த பலரோட இருந்தாலும் ஒத்தே போகலையே சுவாமி. ஏன்னா தேவதாந்த வஜனத்தை கூடாது முமுட்சி பண்ண சொன்ன விஷயமே அந்த கோணமே வேறு. அடியே சொல்றதுன்னா இந்த வியாக்கியானத்துக்கு கோணமே வேறு. அதுல இருந்து அங்க சொன்னது இங்க சொல்ல. இங்க என்ன சொல்றா அங்க இருக்கிற மாதிரி இங்க இல்லை, ஒத்தே போகிறேன் சார். ஏன் ஒத்து போறேன்னா தேவதாந்திர வஜனம் பண்ற வாழ்க்கையோட எண்ணம் வேறு, அனன்ய பிரயோஜன பலரா இருக்கக்கூடிய ஸ்ரீவைஷ்ணவ எண்ணம் வேறு. ரெண்டு எண்ணம் முன்னுக்கு ஒத்து போகாது. எப்ப ஒத்து போகலையோ அப்ப வந்து ஒன்று. அப்ப என்ன ஆகுனா ஒண்ணு நீ அங்க போயிடு, இல்லைன்னா அவ இங்க வரணும். ரெண்டாவது நடந்தா சந்தோஷமா இருக்கும், அநேகமா நடக்காது. யாரும் வருவாங்க இங்க போகணும் போகணும் கிளம்பணும்னு சொல்லிட்டு. அதனால நாம போகாம இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. அதான் அப்ப பாட்டை பார்த்தா அப்ப இதுதான் தெரிவிக்கிறார், ஆலோசனை தெரிவிக்கிறார். அப்ப ஆழ்வார்ப்பட்ட நிலைதான் தெரிவிக்கிறார். ஆக தேவதாந்திர வதனம் பண்ணக்கூடிய சில பேர் அங்க இருக்கக்கூடிய வதனம் பண்ணக்கூடிய ஓட்டை சகவாசம் வரிந்தியின் கைவிடுகை அப்படின்னு தெரிவிக்கிறார். இத அடுத்த அஞ்சாவது வார்த்தை. முதல் வார்த்தை அதாவது முதல் வார்த்தைன்னு மறுபடியும் பார்க்கிறேன். முதல் வார்த்தை என்ன, ஒரு ஸ்ரீவைஷ்ணவனுடைய நிலை இருக்கிறார். என்ன பண்ணணும், முதல்ல ஸ்ரீவைஷ்ணவ நிலை ஆட்சிம அதிகரண ஸ்ரீவைஷ்ணவன் சரீராவசனத்திலே எம்பெருமான் திருவடியிலே சேரலாம் என்று இருக்கை. இது முதல் வார்த்தை. இரண்டாவது வார்த்தை அப்பேரும் அதனாலே பெற வேண்டும் என்று இருக்கை. இரண்டாவது வார்த்தை. மூன்றாவது வார்த்தை அப்படிப்பட்ட தேவதாந்திர பஜனை பண்ணாதொழிகைகள். நாலாவது தேவதாந்திர பஜனம் பண்ணுவரோட்டை சேர்த்தி வருந்தியும் தவிர்கை தெரிகிறது. இப்ப 4 முதல்ல நமக்கு மோட்சத்தில் இச்சையிருந்து நம்பிக்கை ஏற்படும் முதல் வார்த்தை. இரண்டாவது வார்த்தை அந்த நம்பிக்கையும் அவனாலே பெற்றோம் அப்படின்னு. மூணாவது வார்த்தை தேவதாந்த பஜனம் கூடாதுன்னார். நாலாவது வார்த்தை அந்த தேவதாந்த பண்ணவுடைய சகவாசம் கூடாதுன்னு தெரிவித்தார். அதுக்கு அஞ்சாவது வார்த்தை இருக்கிறார். அஞ்சாவது வார்த்தை ஆச்சரியமான வார்த்தை. உகந்தருடைய திவ்யதேசங்களே பிரபலனாய் வர்த்திக்கைனர். உகந்தருடைய திவ்யதேசங்களே பிரபலனாய் ஆழ்வார்கள் உகந்தருடைய திவ்யதேசங்கள் தான் முக்கியம். ஆழ்வார்கள் உகந்தருளின திவ்யதேசங்களிலே பிரபலனாய் வர்த்திக்கைனர். ஒரு அழகான அர்த்தம். இந்த அர்த்தத்தை தெரிஞ்சுட்டா இனி மிச்சம் 5 தெரிஞ்சாமல் இதுதான் பிரதானமாக இருக்கும். நாள் உகந்தருடைய திவ்யதேசங்களிலே பிரபலனாய் எந்திரவனா தெரிவிக்கிறார். தய பிரகடனத்தில் வருது, ஆச்சரியமா தெரிவிக்கிறது. அது தெரிவிக்கிறீங்கன்னா இந்த ஒன்று தெரிஞ்சுதான் மத்தலாம். ஈஸ்வரி திருவன் மோட்சம் கொடுத்து நம்புறோம் இல்லையா? நம்பிக்கை சமயம் நம்பிக்கை சமயம் நம்பி முடிச்சாச்சு. இப்போ மோட்சத்துக்கு போகணும். மோட்சத்துக்கு போனா என்ன நினைக்கணும்? நினைச்சிட்டோம் மோட்சத்துக்கு உடனே என்ன திரும்ப போனோம்? போக இல்லையா? மோட்சத்துக்கு போகணும்னு நினைச்சிட்டேன் சுவாமி, ஆனா போலையே சுவாமி. போகல, ஏன் போல? நான் பெத்த பிரசன்னா ஆத்த பிரசன்னா முதல் நதிக்கு வந்துடும். அதான் சாமான்யமா பள்ளிக்கூட பாடத்துக்கும் ஸ்ரீவைஷ்ணவ பாடத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. 1ஆம் கிளாஸ் படித்தேன், 2ஆம் கிளாஸ் படித்தேன், 3ஆம் கிளாஸ் படித்தேன், 8 வந்துட்டு வச்சுக்கேன். +2 வந்ததுக்கு அப்புறம் 8 ஞாபகம் வச்சுருந்த அவசியம் கிடையாது. ஆனா இந்த ஸ்ரீவைஷ்ணவ வகுப்புக்கு எல்கேஜிலிருந்து கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சு சின்னதான் உண்டு. சுவாமி இது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா ஒரு கஷ்டமா இல்லை, நாம் அவனுடைய அனுகிரகத்தால வச்சுக்கிற போது நம்முடைய ஞாபகத்தால் இது சொல்லுவாங்கன்னா. ஆக இப்ப ஒன்னா என்ன இருக்குது, எல்லாம் திருத்த பிரபன்னர்கள் ஆத்த பிரபன்னர் இல்லை. நம்மலாம் திருத்தனா கிடைக்க
மோட்சம் எப்போ கொடுக்குறேன், நீ எனக்கு சரீரம் கொடுத்துக்கணும், சரீரம் விடும் தருவாயே மோட்சம் கொடுத்தா போறோம், உடனே கொடுக்குறோம். அருவாள் பேட்டிங் போறோமா? ஒன்றும் வேண்டாம். இங்கே 15 பேர் இருக்கா, நிறைய நாளாக மூச்சு நடந்து முகஞ்சின்னு வார்த்தமாக நடந்துட்டு இருக்கேன். யாருக்கும் 2 பேருக்கு மோட்சம் கொடுக்கலான்னு இருக்கேன். திருமணம் தான் இல்லை, உள்ள வந்து வெளில வந்தார், மோட்சம் கொடுக்கலான்னு வந்துருக்கேன். யார் வரையன்னு சொன்னா முதல்ல அடியாகி விடுவேன். என்ன சொன்னீங்கன்னா, சுவாமி ஏதோ பிரச்சனையாக பண்ணிருக்கேன், எனக்கு 80 90 கொடுக்கலாம்னா உடனே கொடுக்கணும்னு சொல்றேன். நாமெல்லாம் ஒரு காலம் ஆத்த பிரபலம் கிடையாது, திருத்த பிரபலம். திருத்த பிரபலம் கூட இல்ல, பூர்த்தியான ஆசை ஒழிஞ்சாதான் திருத்த பிரபலம் சொல்லணும். இது சொல்லுவாங்கன்னா அப்படி இருக்காச்சு. அப்ப மோட்சம் போகணும். ஆயிடுச்சு, சமாஜம் ஆயிடுச்சு. சமாஜம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 30 வருஷமோ 40 வருஷமோ 50 வருஷமோ, அது சிறு வயசுல பண்ணிட்டா 30 40 பண்ணிட்டு கடைசியில் பண்ணா ஒரு 20 வருஷமா வச்சுக்கணும். அப்படி இருக்காச்சு. அப்ப 10 நாளைக்கு நீ கழிக்கணும். அப்ப அந்த நாள் என்ன பண்ணணும்? யாரோடு சம்பந்தம் வச்சுக்கணும். இடைப்பட்ட நாள். எந்த இடைப்பட்ட நாள்? சரணாகதி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மோட்சம் போற வரைக்கும் இடைப்பட்ட நாள் இருக்கு இல்லையா? 7 வயசுல பண்ணிட்டாச்சுன்னா 70 வயசுல மோட்சம் போறான்னு வச்சுக்கேன், அவருடைய சரீரம் ஒழியாதுன்னு வச்சுக்கோம். அப்ப 63 வருஷம் இருக்கு. 15 வயசுல பண்ணிட்டா கிட்டத்தட்ட 60 வயசுக்கு மேல. அப்படி இருக்காச்சு. அப்ப இடைப்பட்ட நாள் இருக்கு இல்லையா? 30 வருஷமோ 50 வருஷமோ இன்னும் 80 வருஷமோ சொல்ல முடியாது. அந்த இடைப்பட்ட நாள் என்ன பண்ணும்? அப்ப என்ன காரியத்தை பண்ணும்? நீங்க எதையும் பிரார்த்திக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, அவன் ஆனந்தத்துக்குன்னு சொல்லிட்டு, எனக்கு ஒண்ணும் கிடையாதுன்னு, ஒண்ணுமே கிடையாது, என்ன ஆனந்தம் எதா இருக்கா ஒண்ணும் கிடையாதுன்னு, அவன் எதையும் பிரார்த்திக்க கூடாதுன்னு எல்லாம் கையை கட்டிட்டு, இப்ப நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒண்ணும் இல்லை, ஆழ்வார்கள் உகந்தரோட திவ்யதேசங்களே பிரபலனாய் பக்திக்கை தான் பதில். இப்படிப்பட்டவன் என்ன பண்ண வச்சீங்க? இது பாருங்க அழகா கொண்டாடுறாங்க. முதல்ல மோட்சத்துல நம்பிக்கை, அந்த நம்பிக்கையும் அவனாலே ஏற்படுறது. அதனால அதுக்கு இடையூறா இருக்கக்கூடிய தேவதாந்தர்களும் கூடாது, மேலும் இன்னொரு இடையூறுக்கு தேவதாந்தர்கள் பண்ணக்கூடிய சம்பந்தம் கூடாதுன்னு. சரி, இதெல்லாம் ரைட்டா சொன்னேன். இப்ப நான் இங்க இருக்கணுமானோ என்னதான் பண்றது? அவரோட பேசக்கூடாது, இவரோட பேசக்கூடாது, இவரோட பேசணும். யாரோட பேசணும்னா உகந்தர்களை திவ்யதேசங்களை பிரபலனாக. யாரோட? ஆழ்வார் ரொம்ப பிரியப்பட்டு பாடியிருக்கா இல்லையா? 108 திவ்யதேசங்கள். அந்த 108 திவ்யதேசங்கள்ல என்ன பண்ணுவோம்? பெருமாள் ஊரை பிடிச்சு அங்க இருக்கிறான் இல்லையா? உகந்தெல்லாம் அந்த இதெல்லாம் நம்ம சீரகத்துக்கு போறோம், பெருமாள் சொல்லிக்கணும். திருக்குடத்தை போறோம், பெருமாள் சொல்லிக்கிறோம். அதே போல திருக்கணபுரம் பெருமாள் சொல்லிக்கிறோம். கபிஸ்தலம் போறோம், பெருமாள் சொல்லிக்கிறோம். சேஷத்துக்கு வந்துடும். ஆனா அந்த பெருமாள் அங்கிருந்து எங்க கிளம்புறாரு? தான் உகந்த ஊரெல்லாம் தந்தால் காடி அப்படின்னு இருக்கா இல்லையா? நீதான் வந்து தெரிவிச்சு தேடி போயிட்டு இருக்க, நானும் எதுக்கு போறேன்னு சொல்றாரு அவரு. நீங்க வந்தாச்சே இருக்கல இல்லையா? ஏற்கனவே ரிசர்வேஷன் பண்ணிட்டு தான் அங்க போறோம். அவர் சேவை கொடுத்தா அவருக்கு பாக்கியம், சேவை கொடுக்கலையா அவருக்கு பாக்கியம் இல்லை. அவர் எடுத்துட்டாரு, அடுத்த வாட்டி எல்லாம் பார்க்கல போனா போறது. எனக்கு ரிசர்வேஷன் பண்ணியாச்சு, எனக்கு ட்ரெயின் லேட் ஆகி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அத்தனை பார்த்து போகணும். அப்ப அவர் அங்கதான் இருக்காரு, அவர் கலந்துறதே இல்லை. அதனாலதான் தான் உகந்த ஊர், அவர் உகந்து வச்சிக்கக்கூடிய திவ்யதேசம். அப்படி ஒரு திவ்யதேசம் இருக்கா? அப்ப தெரிவிக்க போறோம், நீங்களாம் வந்து போற நானும் போயிடுறேன் அப்படின்னு கிளம்புறாருன்னா கிளம்புறதே இல்லை, அவர் அங்கேயே தான் இருக்காரு. அதனால்தான் தேரே நின்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான், தேரே உலகின்றவரால் இன்று வந்து ஆச்சரியமான பாசம். திருமாலிருந்த திருப்பேர் நகருக்கு பேரே உலகின்றவரான் இன்று வந்து பேரேன். இந்த ஆழ்வார் திருவுள்ளத்திலிருந்து பேரமாட்டம் எப்படின்னா, ஆழ்வாரை எடுத்து வெளில போட்டா நான் போக மாட்டேன். பெருமாள் பேரே உலகின்றவரான் இன்று வந்து பேரேன், கிளம்ப மாட்டேன், பேரேன் என்று என் நெஞ்சி நிறைய புகுந்தான். ஒரு குறையில பூர்த்தியா நெஞ்சி நிறைய புகுந்தான் தெரியுது. அப்படி இருக்கு அந்த பேரேன் இருக்கா இல்லையா? இப்ப பகவான் அங்க இருக்கான்னு ரொம்ப ஆசைப்படுதான். யாதவாத்தில இருக்கான், திருவேங்கடத்துல இருக்கான், திருமாலிங்கோட இருக்கான், எத்தனை திவரையில இருக்கான், எந்தெந்த திவிதேசனம் தான் உகந்து வச்சுக்கிறான் இல்லையா? அதை விட்டு பேரேன்னு சொல்றது இல்லையா? நான் சொல்றதே இல்லை, இன்னைக்குமே போகுது அந்த இடத்துக்கு போறது இல்லை. நாம சொல்லுவோம், சுவாமி நான் ஜெயிச்சிட்டு இருக்கேன், என் பிள்ளை ஜெயிக்கணும், பேரன் ஜெயிக்கணும், கொள்ளு பேச்சு ஜெயிக்கணும். எத்தனை பேர் இருக்கா? அத்தனை பேருக்கு அங்க இருக்காரனா? அப்ப இத்தனை பகவான் தெரிஞ்சுக்காரனா? ஆழ்வார்களை பொறுத்த வரையும் திவ்யதேசத்துக்கு பிராதானியம், பெருமாளுக்கு பிராதானியம். என்ன புதுசா இதை சொல்லுங்க? பெருமாளுக்கு என்னன்னா திவ்ய தேசத்துக்கு தான் பிராதானியம். இந்த விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ, ஞாபகம் வந்தபடியா சொல்றேன். எல்லா பாட்டையும் பாருங்க, 108 திவ்யதேச பாட்டையும் பாருங்க. பெருமாளுடைய திருநாமம் வந்து அநேகமா இருக்காது, அந்த திவ்யதேசத்துடைய பாட்டு தான் இருக்கும். திருக்குறுகூர், திருவரங்கத்தம்மான், திருவேங்கடமுடையான், சீனிவாசன் பேர் தானே உனக்கு? அநேக வந்தாவன் சமயத்தை சீனிவாசன் தானே பேரு.
சீனிவாசன் இந்தியா பேர் பார்த்திருக்காரு இல்லவே இல்லை. அதே போல அழகிய மணவாளன் நம்பெருமாள் அப்படின்னு பேரு. எந்த ஆழ்வார ஒரு ஆழ்வார் ஆண்டாளால் பண்ணிருக்கலாமோ எவ்வளவு நெருக்கமா இருந்தது அரங்கநாதோட அன்னவயல் பிடிவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணி திருப்பாவை தனியில் வேற அரங்கற்கு பண்ணி திருப்பாவை. இந்த 30 பாட்டு யாருன்னா அரங்கருக்குன்னா உடனே அவரே சரி 30 பாட்டு அரங்கருக்குன்னா நான் அரங்கநாதன் சொல்ல வேண்டாம், நான் அது அழகிய மணவாளா ஒரு பாட்டு போடுறேன், நம்பெருமான்னு ஒரு பாட்டு போடுறேன். எங்கேயா இருக்குன்னா எங்கேயுமே அரங்கநகரப்பன் திருவரங்கத்தம்மான் தான் இருக்கு. திவ்யதேசத்துக்குத்தான் முதல் பாட்டு. ஏன்னா பெருமாள் முன்னாடி இல்ல, திவ்யதேசம் தான் முன்னாடி இருக்கு. பெருமாள் வந்து சேர்ந்தவர். ஏன்னா முன்னாடி பெருமாள் அங்க இருந்தாரு, அப்புறம் திவ்யதேசம் வந்துதா இல்லையே. முதல்ல திவ்யதேசம் இருக்குது, பெருமாள் தான் வந்து சேர்ந்து வராங்க. அப்ப இதுக்குன்னா அந்த திவ்யதேசத்தை முன்னிட்டு கூட தான் பெருமாளுக்கு பெருமை. அப்ப அதனால்தான் திவ்யதேசத்து பேர் இங்கே இருக்கிறோம். திவ்யதேச பேர் தான் திருவேங்கடத்தம்மான் திருவரங்கத்தம்மான் சொல்றதுக்கு என்ன காரணம்? இதான் திருக்குறுகூர் நான் 2 பேர் வச்சிருக்காரு. திருக்குறுகூர் கொடுக்காத அந்த பெருமாள் பேர் சொல்லியிருக்காரு. பொழிந்த நின்ற விராம் கண்டி அப்படின்னு முறவருக்கும் நின்ற ஆதிப்பிரான் இருக்க முறவர் பேர் சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப எங்கேயோ சொல்லுவார். ஆனா நிறைய திவ்யதேசத்துடைய பேரை வச்சுதான் அவர். ஆனாதான் 108 திவ்யதேசம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? பூர்வாச்சாரம் கொடுத்துட்டா அப்படி எப்படி கொடுத்துருக்கா? பெருமாள் பேரை வச்சு கொடுக்குற நல்லா ஜாபிச்சுக்கோ. 107 திவ்யதை எப்படி கொடுக்கணும்? ஆழ்வார் இந்த பாட்டு கொடுக்குறேன். ஓட்பாக தான் செய்து அந்த இவரை வெண்பித்த மாயப்போர் தேட்பாகனார்த்தி இவர் சிந்தவாடி இருக்கின்றதே தீர்ப்பாரையாமணி எங்கனம் நாடுதன் அன்னநீர் ஓட்பாகையும் உள்ளுதல் குற்றநல்லோ இதுதேனும் ஓட்பாகு தான் செய்து அந்த இவரை வெண்பித்த மாயப்போர் தேட்பாகனார்க்கு. இந்த பாட்டு பாஸ்தாதிக்கு எந்த நல்லா இருக்குமோ சரியா பொருந்தணும் அப்படின்னு ஒரு சர்ச்சையே வந்து பாஸ்தாதிக்கு தான். பூர்வாச்சாரம் காட்டல, எங்கேயுமே காட்டல. எங்கன்னு நீங்க திருவல்லிக்கேணி பாத்திரம் விற்பனையோட பாத்திரங்க பார்த்தசாரதி பேருங்க இருக்கார், ரங்கநாதன் பேருங்க இருக்கார், அழகிய சிங்கர் பேருங்க இருக்கார். இல்லவே இது வேதவெளி தாயார் பேருங்க இருக்கார் இல்லையே. ஏன் பத்தவதிய கோள் மையல் கொண்டு பார்த்தன் தன் தேர்வு நின்றான். ஏன் சுவாமின்னா திருவல்லிக்கேணி கண்டேனே திருவல்லிக்கேணி திவ்யதேசத்துக்கு தான் வாழ்ந்துகிற. அப்ப திருவல்லிக்கேணி இருக்கிற பாட்டு சொன்னா அப்ப திவ்யதேசம் தான் பிராதானியம் பெருமானதான். ஆழ்வார்கள் உகந்தருளின திவ்ய தேசங்களிலே அதான் இந்த சப்தம் முக்கியம். ஆழ்வார்கள் அதான் உகந்திருக்கா, பெருமாள் உகந்திருக்காரு. அப்படிப்பட்ட உகந்திர திவ்யதேசம். ஏன்னா இந்த 108 திவ்யதேசம் எப்படி பூர்வாச்சாரி போட்டிருக்காருன்னா இந்தந்த திவ்யதேசத்துடைய சப்தம் வந்தா தான் அந்த பெருமாளுக்கு அந்த திவ்யதேசத்துக்கு அர்த்தம், அந்த பெருமாளுக்கு அர்த்தம். பெருமாள் பேர் வந்தா அந்த திவ்யதேசத்துக்கு அர்த்தம் இல்லை. சொல்றேன். அதாவது நம்பெருமாளுடைய சேமங்கள் தென்குருகூர் ஷடகோபன் தெரிந்துரைத்த நாமங்கள் 1000 சேமங்கள் தன்மை செப்புவார் இறந்தார் உயர்ந்தேன் பாசுரம். இந்த பாட்டு 5ஆம் 9ஆம் திருவாரூர் கடைசி பாத்திரம். நாமங்கள் 1000 நம்பெருமான் அடிமேல் சேவங்கள் தென்குருகூர் ஷடகோபன் தெரிந்துரைத்த நாமங்கள் 1000 வல்லார்கள் சேவங்கள் தன்னவர்களை செப்புவார் சிறந்தார் பிறந்தேன் பாத்திரம் கடைசி பாத்திரம். 5ஆம் 10 9ஆம் திருவாரூரி திருவள்ளவார் உரையும் மானை நோக்கு பாத்திரம் தொடக்கம். மானை நோக்கு நன்னீர் வைகலம் வினையே மெலிய வானார் வந்தமுகம் மதிமல்லிகை கமலம் தேனார் சோலைகள் சூழ் திருவள்ளவார் உடையும் கோனாரை அடியேன் அடிகூடுவது என்று பாட்டு. இந்த பாட்டை கடைசி பாட்டம் வந்தது. அதுல என்ன பண்ணுவது? நம்பெருமாள் அடிமேல் வந்திருக்கா இல்லையா? நாமங்கள் 1000 நம்பெருமாள் அடிமேல் சேமங்கள் தென்குருகூர். இங்க பேர் நம்பெருமாள் இருக்கு. இது திருவரங்கநாதனுக்கு இந்த பாட்டானா இல்லை. எதுக்கு இந்த வார்த்தையை சொன்னேன்னா இப்ப நம்பெருமாள் பேர் இருக்கு, நம்பெருமாள் திருவரங்கநாதன் பேர் தானே, உத்தவருக்கு பேர் தானே. அது இருக்கட்டே இந்த நம்பெருமாள் பேர் வந்தபடியால இந்த பாசனம் திருவரங்கநாதனுக்கு கொடுக்கப்படல. ஏன்னா திவ்யவேதம் பேர் அங்க இல்லை. நம்ம யோசிக்கோ, பெருமாள் பேர் இருந்தால் 108 திவ்யவேதம் அர்த்தம் இல்லை. திவ்யவேதம் பேர் வந்தா தான் 108 சேர்றதுன்னு அர்த்தம். அதான் உகந்தருளிய திவ்ய தேசங்களில் இந்த சட்டம் ரொம்ப முக்கியம். ஏன் இந்த பூர்வாச்சாரம் ஏன் உகந்தருள் திவ்ய தேசம் போடுறாங்கன்னா இல்லையா பெருமாள் வசதிக்கு இடம் போட்டுருவாங்கணும் அப்படி இல்லை. ஆழ்வார்கள் உகந்தருள் திவ்ய தேசங்கள் போடுறாங்கன்னா அந்த திவ்ய தேசத்துக்கு அவ்வளவு பிராதானியம் பெருமாள் உகந்து வந்திருக்கான். அதனால பெருமாள் பேர் சொன்னபடியால அவருக்கு அந்த திவ்ய தேசம் அர்த்தம் இல்லை.
அவருடைய ஊர் பேரை வரணும் அந்த பாட்டுல, அப்பதான் உண்டு, அப்பதான் அது மட்டும் இல்ல. அல்லது பூர்வாச்சாரியர்களாலே இந்த பெருமாள் இவருக்கு அப்படி கோடியும் கூடணும் ஒரு பாட்டு, ஒரே ஒரு சப்தமே. புலிங்குடி கிடந்து வரகன வந்த இருந்து வைகுந்தத்தில் என்று இவ்வளவுதான் பாட்டு. இது 3 திவ்யதேசம், இவ்வளவு பெரிய நம்ம தெரிஞ்சு இந்த 3 திவ்யதேசத்துல பெருங்குளம் நாயக்கூத்தா 10 பாட்டு கொடுத்திருக்காரு, காய்ச்சல் வேதனை 10 பாட்டு கொடுத்திருக்காரு. ஆனா இதுக்கு இவ்வளவுதான் பாட்டு உத்தியாசமா கொடுத்திருக்காரு வச்சுக்கோ. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்புறம் சொல்றதுக்கு எது காரணம்? அதுபோல வருவார் வன்பரிசாரத்திருந்த என் திருவாழ்மாதற்கு எந்திரம் சொல்வார் செய்வதன் திருவன்பரிசாரம் திவ்யதேசம். அந்த இடத்துல பெருமாள் திருநாமம் இருந்தாலும் வன்பரிசாரத்திருந்த திருவன்பரிசாரம் வன்பரிசாரம் பேரு. அந்த வன்பரிசார சப்தத்தை வச்சுன்னா ஓ இது திருவன்பரிசார திவ்யதேசத்துக்கு ஆழ்வாரால் கொடுக்கப்பட்டதுன்னு எதிரா தெரியும் பூர்வ எதிரா தவிர அப்ப பிராதானியம் எதுக்கு? திவ்யதேசத்துக்கு தான் பிராதானம். அப்படி திவ்யதேச பிராதானத்துக்கு அப்ப ஊருக்கு தான் முதல் இருக்கு. பெருமாள் இருக்கிறான்னா பெருமாள் பின்னாடி தான். அப்ப 108 திவ்யதேசத்துல ஊர் பேர் வரணும். ஊர் பேர் வந்தாத்தான் வியாக்கியா அல்லது வியாக்கியானத்துல பூர்வாச்சாரம் கொடுக்கப்பட்டிருந்தோம், இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லை. அந்த நிலத்தை ஆழ்வா கொடுத்துருக்கா இல்லையா, ஆழ்வா மோட்சம் வேணும்னு ஆசைப்படுறா இல்லையா. இப்ப இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? அவன் சம்பந்தம் கூடாதுன்னு சொன்னோம். ஏன் கூடாதுன்னு சொன்னோம்? அவருடைய கருத்து வேறு நம்முடைய கருத்து வேறு பார்த்தோம் இல்லையா. இப்ப ஆழ்வார்கள் பண்ணணும் கூடாது சாமி அப்படின்னு வச்சுன்னா கருத்து ஒத்து போறது. ஆழ்வார்கள் இன்னின்ற நீரும் இனியாகடாமே, நானும் இன்னின்ற நீரும் நம்பின்னு சொல்லிட்டு இன்னின்ற நீரும் இனியாகடாமே அப்படிதான் இருக்கணும். நாம என்னைக்கு குவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாது நிச்சயமே பிரார்த்திக்கணும். அப்ப அதே இருக்கணும். அப்ப 2 பேருடைய கருத்து ஒத்து போறது இல்லையா. 2 பேருடைய கருத்து ஒத்து போனாலே அதை சேர்ந்துடலாம். புரியுதா? இது மேலெழுந்தராக இன்னும் நிறைய இருக்கு. மேலெழுந்தராக லௌகிகமா என்ன சொல்லுவாங்கன்னா கருத்து ஒத்து போயிடுச்சுனால அதான் இங்கிலீஷ்ல விடுவாங்க மேற்பாடி சொல்றேன் இல்லையா. அப்படின்னு என்ன கருத்து ஒத்து போயிடுச்சுனால அப்பா அவா இருக்கணும். என்ன கருத்து? பெருமாள் போய் அடையணும் இருக்கு. நமக்கு என்ன கருத்து? பெருமாள் அப்ப பகவான் சரியா இருக்கு இல்லையா. சரியா போயிட்டா 2 பேருடைய நிலையை ஒரே நிலையா கொடுத்தோம்னா அதனால்தான் இவர்கள் அதனால விருப்பப்பட்டனா. அப்ப முகந்தரனை விவிதேசத்துல விருப்பப்பட்டார். விவிதேசத்துக்கு போய் கைங்கரம் பண்ணணும். என்ன பண்ணணும்? புஷ்பம் சமர்ப்பிக்கணும். விவிதேசத்துக்கு அங்கே சாமானிய கைங்கரம் இல்லை. புஷ்பம் சமர்ப்பிக்கலாம், வித்திரபாத் சமர்ப்பிக்கலாம், பழங்கள் சமர்ப்பிக்கலாம், சந்தனம் சமர்ப்பிக்கலாம். என்னென்ன உற்சவங்கள் நடக்கணும், என்னென்ன உற்சவம் இருக்கு, எத்தனை வரணும். அங்க போய் கோலம் விடலாம், பிரசாதம் கொடுக்கலாம். அது இல்லாம பெருமாள் நந்தவனம் கட்டலாம், கோசாலம் அமைக்கலாம். எத்தனை இருக்கு. அதை வாத்தியம் வாசிக்கிறதுக்கு, திருமாலை திருவிழா கட்டுறதுக்கு, அது மாதிரி ரத்திரங்கள் வடிக்கிறதுக்கு ஒரு கைங்கிறதுக்கு அத்தனை கைங்கிறதுக்கு ஈடுபடும் திவ்யதேசங்கள். ஏன்னா என்ன இதுக்காக ஈடுபடும் சொல்றேன்னா சமாசனம் ஆயிடுச்சு, சரணாஜி ஆயிடுச்சு. நீங்க என்னவோ இருக்கு இப்படி இருக்குன்னால என்ன பண்ண சொல்லிருந்தா இருக்குன்னால் திவ்யதேசத்துல போய் கைங்கரியம் பண்ணணும். இதுதான் அப்ப நான் ஒண்ணு பண்ற சுவாமி. நாளைக்கு போய் கிளம்புறேன், டிக்கெட் வாங்கிட்டு நேரம் திருமலை வரேன், போயிட்டு ஜலகண்டி அதான் சொல்றேன். அதையும் சொல்றேன். இங்க நேற்றுக்கு கீதா வந்து கேட்டு வந்தோம். எங்க நீ வர சொன்னா இங்க திருவேங்கடமலையான அடிக்கீழ வந்து ஆழ்வார் சொல்லியிருக்கார். நேரா திருவடிக்குள்ள போக வேண்டாம், நான் வெளியில இருந்து கைங்கரை பண்ணான் இருக்கேன் நகரங்கோ அப்படின்னா அதை ஒத்துக்கல. கூட்டமா இருக்கக்கூடிய இடத்துக்கு போகாதீங்க. இது அன்னைக்கு ஆழ்வார் சம்பந்தம். ஒடிவில் காலம் எல்லாம் உரணாயமன் தெய்வ அடிவிழா அடிமை தெய்வம் பிரார்த்திக்கிறார். பிரார்த்திக்கிட்ட அந்த தம்பியில் வீடு வியாக்கியானத்தை சொல்லிக்கிறார். இவர் மோட்சத்துக்கு போன மோட்சத்துக்கு பிரார்த்திக்கிறார். இவருக்கு மோட்சத்துக்கு கொடுத்தாரு என்ன அன்னைக்கே பார்த்தோம். பிரபந்தம் தலை கட்ட நாடு இருந்த நச்சிப்பைக்கு ஆகாமி பார்த்தோம்னா இவருக்கு மோட்சத்துக்கு கொடுத்தாரு. மிச்சம் பாடி யார் பாடணும்? சுவாமி நீர் பாடலாமே பேசாமனா இப்ப பட்ட பாடுதான் பார்த்து கீதை என்ன தெரியுது ஒருத்தரே எடுத்துக்க மாட்டேன். என்ன பண்றது? அதனால வாழ்வாருக்கு இந்த பிரபந்தத்தை பூர்த்தி பண்ணணும்னு ஆசை. இவரை மோட்சம் கொடு மோட்சம் பிரவர்த்திக்கிறார். அதனால என்ன பண்ணார்? மோட்சம் என்ன ஆகு திருமலைக்கு வரணும். யாரும் கிடையாது. அன்னைக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு நிறைய பேர் இருக்கா. எப்படி சொல்றாங்கன்னா அந்த வியாக்கியானத்தை இப்ப கொண்டு போட்டாச்சுன்னா ஒத்தே போவார். என்ன சொல்ற அன்னைக்கு ஒருத்தரும் இல்லையாக்க குளிர் அறிவு வேண்டணும். அனந்தாழ்வார்ட்ட பிரார்த்திக்கிறார். சுவாமி தேவை நியமனமாக போய் கைங்கரியம் பண்ணலான்னு. அதுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு போறதுதான். ஏன்னா விஷ ஜந்துக்கள் ஒரே விஷ மிருகங்கள் இருக்கக்கூடிய இடம் ஒருத்தரால முடியாது. அப்படி இருக்கிறது அதே இடத்துக்கு நான் போய் பண்றேன்னா பண்ணவே முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா அங்க ஜரகண்டி இன்னும் கிட்ட போயாச்சு. பெருமாள் தெரிவிச்சா ஜரகண்டி தான். அது மட்டும் இல்ல இங்கேயும் ஒரு 10 நாள் இருக்கா தேவஸ்தான வந்து மாட்டார். நீங்க 6 நாள் தான் இங்க இருக்கலாம், 12 மணி நேரம் இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க கீழே இறங்க வேண்டாம். கீழே நீங்க இங்கே 10 நாள் நீங்க இருந்தீங்கன்னா மிச்சம் 10,000 ரூபாய் தெரிவிக்கணும். எப்ப வந்து தெரிவிக்கிறது?
இங்க நீங்க எந்த கன கட்டம் எல்லா கட்டம் அதெல்லாம் கூட அது கூட கேள்வி போக போக கேட்டா இல்லையா பெருமாளை ஜெயிக்கிட்டு ஜரகண்டி ஊர்ல பெருமாள் ஜரகண்டி ரெண்டு ஜரகண்டி என்ன ஜெயிட்டா பெருமாளை ஜெயிக்கிட்டு மட்டும் ஜரகண்டி இல்ல அந்த ஊர்லயே தெரிஞ்சவனே இங்க நல்லா இருக்க சாமி சோழ நல்லா இருக்க வண்டினம் முரளம் சோலை வெயிலிடம் ஆரம் சோலை கொண்டமையில் அதுவும் சோலை குயிலும் கூச்சோலை ரொம்ப நல்லா இருக்க சாமி குடியிருக்கு வேண்ட விடவா இருக்குன்னா அதுக்கு தெரியும் அதுக்கு ஜரகண்டினா அந்த மாதிரிலாம் வேண்டாம் ஒண்ணு கபிஸ்தலம் போகும் பெருமாள் நீங்க தான் அதே போல இருக்கவே இருக்க திருக்கண்ணமங்கை அது திருக்கண்ணபுரம் அங்கெல்லாம் போயாச்சுனது நம்ம ஆசை தீர கைகிரம் பண்ணோம் அதுதான் அதுக்கு இன்னும் இது இருக்கு நம்ம 4 மணிக்கு அவங்க வீட்டுக்கு ஆர்வம் தெரிவிச்சிட்டோம் 4 மணிக்கு ஆர்வம் காட்டு மன்னார்கள் சம்பிரதாயத்தை காட்டு மன்னார்கள் அங்கெல்லாம் போய் எத்தத்துல கைகிற என்ன கைகிற வேணா பண்ணலாம் எப்படி வேணா பண்ணலாம் மயில்கள் கடைத்தலை சீக்க பெற்றால் கடிவினை கனையலாமே ஆழ்வார் தெரிவிக்கிறார் திருவனந்தபுரம் பாத்திரத்துக்கு கடைத்தலத்துக்கு அங்க போய் பெருக்கினாலே போருமா எப்படி நீ பெருக்கினால் குப்பசத்தை பெருகிறதோ நீ பெருகின உன்னுடைய பாவங்கள் பெருக்கப்படுகிறது கடுவினை கனையலாமே தெரிவிக்கிறார் அப்படின்னா எத்தனை கைங்க ஒரு கைங்க கடைத்தலை போலாம் காட்டுமன்னார் போயிடலாம் திருக்கணம் அதே திருப்பே அப்ப கூடத்தான் கோயிலையும் தெரிவிக்கிறாரு ஒண்ணும் இல்லை அவர் பாட்டு 50% கை வச்சிருப்பார் தேவையான கொடுத்துட்டே இருப்பார் கொடுத்துட்டு என்ன வேணா கொடுத்தார் கொடுத்துருக்கிறேன் இருப்பேன் நகரான் திருமாலிருஞ்சோலை கொடுத்தே உலகின்றவரான் இன்று வந்து இருப்பேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான் இருப்பே விட்டு அமுதமுண்ட கழித்தேன் ஆழ்வார் பாட்டு இல்லையா அந்தந்த விதேசத்துக்கு போய் ஆச்சரியம் நிம்மதியாக நமக்கு எத்தனை சந்தேகம் பெருமாட்டே இருக்கலாம் காட்டுமன்னார் கோயில் போன வச்சுக்க நேரம் ஆலவந்தார் போய்க்கலாம் 4 மணிக்கு இந்த கேள்வி இருக்கு இந்த சந்தேகம் இருக்கு இன்னும் நீங்க படிக்க போனாரு சரியாக சொல்லி நான் இருக்கிறத வேண்ட வேண்டாமா கேட்கலாம் தைக்கும் ஒரு தப்பு இல்லை நான் இருக்கிறது வேண்ட வேண்டாமா எத்தனை சந்தேகம் கேள்வி ஒரு 4 மணிகள் சந்தேகத்தை கேட்டு திரும்பி வரணும்னு வச்சுக்க 5 நாள் திரும்பி வந்துமா அந்த சந்தேகத்துக்கு பதில் வந்துருங்க சாமி சொல்றாரு நீங்க என்ன சந்தேகம் 4 மணி கேட்கலாமா விக்கிரதம் ஆச்சுன்னா தைரியமா கேளுவார் யாருமே இல்லையே கைங்கரிய நான் உண்டு அவர் உண்டு நீ இது வந்து உற்சவ காலம் வேண்டிதான் அவர் பாட்டு தனியா எழுவார் அப்படி நிதானமா கிட்ட போய் செய்யலாம் என்ன அச்சகசம் நன்னா சேவை பண்ணி வைப்பார் நிதானமா செய்யலாம் உற்சவாதி காலத்துல எப்படின்னா அவர் சாமானிய இன்னும் ஒத்துழைக்க முடியாது அது அப்படிப்பட்ட திவிதேசம் நன்னா என்ன சந்தேகம் 4 மணி 6 மணி கேட்ட உடனே 5 நாளுக்குள்ள பதில் திருப்பி வர என்ன வந்து கேட்டு பாருங்க சுவாமி அவர் கொடுத்துப்பாரு என்ன பதில் வேணும் 4 மணிக்கு 6 மணி தான் என்ன சந்தேகம் இருக்கோ தீர்க்கிறா இல்லையா அப்படிப்பட்ட நிலை தான் தெரிவிக்கார் ஆக உகந்தருடைய திவிதேசங்கே கை பிரபலனாய் அதனால்தான் பொன்னட்டில் பிடித்துவதை முகப்பெருவேனாதேன்னு தெரிவிக்கிறார் மின்சுட்ட மகராஜன் சுதந்திரப்போல் சாமிடும் பொன்னட்டில் பொழுது குழந்தை பிரார்த்திக்கிறாங்க அப்படிப்பட்ட கைங்கரியம் அந்த கைங்கரியத்தை நம்ம பண்ணணும் அப்ப ராமானுஜ இதே விஷயத்தை என்ன தெரிவிக்கிறார்னா உகந்தரவை திவ்யதேசத்தை பிரபலனாகி இருக்கை அப்ப என்ன அமுதப்படி பண்ணணும் சாப்பிட ஏன் கல்யாணாதனை கைங்கரியம் பண்ணாமே பெரிய அடியாளர்கள் பண்ணக்கூடிய நம்ம தான் நம்முடைய நம்முடைய சம்பிரதாயத்தில் மட்டும் தான் கல்யாணாதன கைங்கரியம்னு புதுசாக எடுத்திருக்காங்க புதுசாக என்னைக்குமே எடுத்திருக்காங்க வேற எங்கேயுமே மற்ற இடத்துல அன்னதானம் வச்சுக்கிறான் அன்னதானம் என்று பேரு கத்தியாராதனை கத்தியர்களுடைய ஆராதனை அந்த ஆராதனை பண்ணலாம் இல்லையா அப்ப இத்தனை தூரம் பண்றாங்க என்ன காரணம் அங்க இருந்து இன்னும் பண்ணிட்டு காட்டுறோம் நானும் அங்கே போயிருந்தேன் எல்லாம் எந்த கூட்டாத்தி வரது நான் போகலாம் தேவையில்லை இல்லையா சமயம் அங்க பெருமாள் கொஞ்சம் வசதி ஏன்னா நிறைய கூட்டம் வருது இந்த பெருமாள் கொஞ்சம் ஆயிட்டுன்னா எங்கேயுமே சொல்லவே இல்லை நம்ம ஆத்து பெருமாளுக்கு என்ன வைபவமோ அதே வைபவம் தான் திருவரங்கநாதனுக்கு அதே வைபவம் தான் திருவெள்ளிக்கேணிவநாதனுக்கு அதே வைபவம் தான் திருக்குடதை பெருமானுக்கு அதே வைபவம் தான் திருக்கணபுர சோழி பெருமானுக்கு இதுல எந்த மாற்றம் கிடையாது நம்ம ஆத்து பெருமான் நான் ஆராதனை பண்றேன்னா நீ ஆராதனை பண்ண உள்ளுக்குள்ள இருக்கிறது யாரு நான் ஆராதனை பண்றதுக்காக வந்துட்டு போகிறேன் இல்ல பிரம்மா வந்து ஆராதனை பண்றதுனால வேற ஏற்றுப்படலாம் அவரோட ஆராதனை தனக்கும் தன் தன்மையை அதிபதியாக ஆழ்வார் இருக்காரு அவருக்கு ஆராதனை பண்ணா அவரே திரும்பி அதான் பண்ணிட்டார் ரங்கநாதனை பார்த்தார் இனி நமக்கு ஆராதனை பண்றதுக்கு யாரும் இல்லை நானே வந்து சக்கரவர்த்தி திரும்ப தானே வந்து அவதார் ஆராதனை பண்ண பிறகு இப்ப இருக்கிற அவர் அந்த அதுக்கு பெருமாள் பேரு இவருக்கு பெரிய பெருமாள் இது யாருக்கு சக்கரவர்த்தி திருமனுக்கு பெருமாள் இது அவருக்கு என்ன பேருனா அந்த பெருமாளை ஆராதித்தபடியால இவருக்கு பெரிய பெருமாள் பேரு இது சொல்ல வந்தேன்னா அப்ப அவருடைய ஆராதனை இவ பண்றது ஒருத்தரான ஆராதிச்சு முடிச்சதும் நான் அவர்கிட்ட சொன்னேன் என்ன மாதிரி யார் பண்ணுவா சொல்லவே முடியாது ஏன் முடியாதுன்னா அது எந்த பெருமாளும் எல்லா பெருமாளுக்கும் ஒரு வந்தனா அப்ப பிரதான கைகள் எத்தனை கைகள் தான் பண்ணலாம் ஒரு இடத்துல உண்மை பாலே இல்லை அந்த 100 கூட பாலை வந்து நான் வந்து ஒரு 10 கூட கொடுக்குறேன் பிரயோஜனம் இல்லை எல்லாம் திருவடிக்கே கொண்டு வா தேவையே இல்லை எந்தெந்த திவிதேசத்தை ஒண்ணுமே இல்லை பாலே இல்லாத அப்படி பாலம் கொடுக்கலாம் பெருக்கவே இல்லையா பெருக்கலாம் ஒண்ணுமே இல்லையா எல்லா திவிதேசத்தையும் போய் பண்ணலாம் ஆனா வசந்த திவிதேசமா திருவரங்கத்துக்கு போனாதான் திருவடிக்கு நீ போனதான் திரியத்தி ஒரு போனாதான்
திருமலைக்கு போனாதான் எல்லாத்தையும் ஆழ்வார்கள் முகத்தினுடைய திவ்யதேசங்கள் வச்சுட்டாலே அது சின்ன துணுக்கு கோடியின் கூட இருந்து ஒரு சின்ன துணுக்கு இருந்தாலும் அது திவ்யதேசம் தான். அங்க பெருமாள் பூர்த்தியா தன்னை சாநித்தியமா இருக்கான். அந்த பெருமாளை கைக்கிறவனா அந்த பெருமாளுக்கு என்ன கைக்கிறமோ அதே கைக்கிறது. இன்னும் கேட்டா இன்னும் ஒசைஞ்சு கூட சொல்லலாம். ஏன் ஒசைஞ்சோம்னா யாருமே இல்லையா, யாருமே இல்லையா. அங்க படத்துக்கு நிறைய பேர் இருக்கா, இங்க நீதான் அது பண்ற பூர்த்தியா ஒதுக்குறான். அங்க அத்தனை பேரும் பார்க்கணும், அது எத்தனை பாப்பா கிடைக்கும் தெரியாது. இங்க என்னையே பார்க்கணும், இவன் கைகரியத்தை பார்க்கணும். அது அப்படிப்பட்ட விதேசம் பண்ணணும். இது சொல்லுவாங்கன்னா அப்ப அத்தனை பண்றா இல்லையா, அப்ப சன்னதிக்கு போகணும். ஒன்றும் பிரயோஜன சாமி. சில பேர் நிறைய பண்ணுவா. சன்னதி எல்லாம் குப்பை கிடலாம் இருக்கு இல்லையா, வேணா நிர்வாகம் செய்யவே இல்லையா அப்படின்னு இவா காலம் வந்து போட்டுவா. இவ்வாறே பெருக்கணும். பெருக்கி எடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய நிர்வாகத்துல குறைஞ்சது கிடையாது. நாம தான் சன்னதிக்கு போனா எந்த இடத்துக்கு வரணும், எந்தெந்த குப்பை இருக்கோ, என்னென்ன இருக்கோ, எதெல்லாம் களையணும் அதெல்லாம் களைஞ்சு எடுத்துட்டு இன்னைக்கு பெரிய கைங்கரை பராமரிக்க தனியா ஒரு சபை வச்சு நடத்துறா. அவாவா சில கைங்கரை போய் பண்ணிட்டு இருக்க இந்த காலம் நடந்துட்டு இருந்தாலும் நாம வாலண்டியரா பண்ணணும். ஏன்னா எம்பெருமாவுடைய ஆசை என்ன தெரியுமா, உகந்தர்மன் விதேசிங்க பிரணவனாய் கைக்கரியத்தை பொதுபோக்கா வச்சு முக்கியம். அப்படிப்பட்ட அதுதான் தெரியும். குட்டி குஞ்சேஸ்வர ரங்கேஸ்வரகா அது மட்டும் இல்ல, பெருமாளுக்கு முன்னாடி இத்தனை ஏன் அத்தனையும் பண்ணணும். அது மட்டும் இல்ல, நாம பெருமாளுக்கு முன்னாடி போய் நிக்கிறோம், போய் நின்றுட்டு அவருக்கு இது வேணும் அது வேணும் பிரார்த்திக்கிறத விட அவனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு பேசாம போடும். குற்றமில்லாத கைங்கரியம் பண்ணிட்டு பேசாம தரணும். பேசாம முன்பினர் அவர் வர நாம உடனே போகணும். முன்பினர் அவர் வந்து கதை குட்டி குஞ்சேஸ்வர ரங்கேஸ்வரகா உகந்த நிலங்களுக்கெல்லாம் பெருமாள் நம்ம ரசிக்கணும். நாம தான் ரசிக்கணும். உடனே சந்தேகம் பெருமாள் நம்ம ரசிக்கிறார். நாம இந்த பெருமாள் இருக்காரு, இந்த பெருமாள் நாம கூட்டுறோமோ அவரை கூட்டிக்கிறாரு, நாம தான் போடுறோம். இருக்கிறது சுவாமி அவர் தானே என்ன ரசிக்கணும்னா அவர் ரட்சிப்பார், விபவத்தை ரட்சிப்பார். விபவம் என்னது, அவதாரங்கிறதே அவர் நம்ம ரட்சிப்பார். ஆனா அச்சாவதாரத்துல நாம தான் அவர் ரட்சிக்கணும். நினைச்சுக்கணும். அச்சா திருநேரிக்கு இருக்கக்கூடிய நிலை என்னன்னா தான் எதையும் மன்னிக்காது, ஒன்னுத்தையும் பண்ண மாட்டேன், எதையும் பண்ண மாட்டேன். ஒண்ணு வேணா திருமணம் தாபத்தை போயிட்டு வச்சுங்க அப்படிதான் இருக்கும். சரியா நான் ஒண்ணு நானே நெத்தி சுற்றி வச்சுக்கிறப்போ நம்ம இருக்கலாம். சரியா போயிட்டு வச்சுக்கேன், உடனே கண்ணாடியை பார்த்து சரியா இருக்கா சரியா இருக்கா அப்படின்னு 4 பேர்ட்ட கேட்டு சரி வச்சுக்கிறானோ அவருக்கு கண்ணாடி முன்னாடி கருடன் தரணும். வேதாத்மா விஜயேஸ்வரகா கருடத்தை பார்த்து ஏகடா நீ சரியா இருக்கா, திருமணம் சரியா இருக்கா, ஆச்சரியம் நல்லா எழுதி தரேன், திருப்பதி நல்லா இருக்கா கேட்டுக்கிறானோ கேட்டுக்கிறதே இல்லை. அப்படியே தான் நிற்கிறேன். ஏன்னா இந்த அர்ச்சக திருக்கையால பண்ணிக்கிறேன்னு ஒரு அவானால தான் எதையுமே பண்ணிக்கிறதில்லை. அப்ப அவனை ரட்சிக்கும். அப்பதான் நான் ரட்சிக்கணும், அவர் என்ன காமன்னு கேட்கறாரு. நான் தான் சுவாமி அவர் ரட்சிக்கணும், அவரே எனக்கு தான் பண்ணிருந்தா இது அச்சா திருமைக்கு உண்டான வைபவம் அவர் தான் கொடுக்குறாரு. இந்த அச்சா திருமைக்கு உண்டான வைபவம் இருக்குமா, கையால் ஆகாத மாதிரி இருப்பாரு, மோட்ச பிரதத்துவத்தோடு இருப்பார். 2 விஷயம் நாம கொடுத்ததான் வந்தார். ஆனா அவர் தான் இந்த மாதிரி ஆக மாட்டார். இது 2 நிலையும் அச்சா திருமை வேற எந்த திருமையானதான் செய்ய பரத்துவமாய் சீரார் வியூகமாய் துய்ய விபவமாய் தோன்றி வற்புள் எய்துபவர்க்கு இந்நிலத்தில் அச்சாவதாரம் எளிதென்றார் தெரிகிறார். இவ்வாறு குற்றத்தாலே அடவார மொழிகள் செய்யதாமரை கண்ணால் உலகேழும் உண்டவன் கண்டேன் பதிகம் 3ஆம் பத்தில் அதை தெரிவிக்கிறார். செய்ய பரத்துவமாய் சீரார் வியூகமாய் துய்ய விபவமாய் தோன்றி வற்புள் எய்துபவர்க்கு இந்நிலத்தில் அச்சாவதாரம் எளிதன். அப்படி எளிமையா கூட அச்சானா நாம கண் கொண்டு சேவிக்க விட நம்ம ஜனாதி ஆட்ட பண்ணலாம், சேவை கூட நான் பண்ணலாமா, பண்ணாதான் அங்க போக முடியும். ஆனா அங்க பண்ணியாது. சரி சுவாமி அந்தரியாமத்தை பண்ணா இவனுக்குள்ளே இருக்காருன்னா எங்க இருக்குது தெரியலையா, தெரிஞ்சாலே அங்கே நான் திருமணி ஆகாரன்னா திருமேஷன் அந்தரியாமத்துக்கு அவருக்கு அதான் ஆசை இல்லையே, நமக்கு தெரிய போதில்லையே. இல்லை விபவத்துல வரலாமே, அவதாரத்துல வரலாம் இல்லையே, நான் பின்னாமார் வரம்பூச்சி அவதாரத்துல இல்லையே. அப்ப கண்ணாடி எங்க திருப்பார்த்தத்தை பண்ணலாம்னா எங்க இருக்குன்னே தெரியாது. அது மட்டும் இல்ல, அநேகமா சேவிக்கிறதே கிடையாது. 108 திவிதேசத்தை ஒருத்தர் சேவிச்சா முடியாது. இதுக்காக சேவிச்சு முடிச்சது சீவை கொண்டு போறார். இப்ப சீவை கொண்டு போச்சு போற வழியில ஆஞ்சிலே அப்படியே கை காமிச்சு போறாருன்னா அதெல்லாம் கிடையாது. திருப்பாத்திரம் கண்ணு சரியே ஆகாது, அநேகமா சேவிக்க முடியாது. அப்ப 107 தான் வருது. அப்ப திருப்பாத்திரம் சேவிக்க முடியாது. அப்ப சன்னாதி ஆட்ட பண்ணலாம், இவர்த்த தான் அச்சா திருநீர் தான் சொன்னாங்க. இதுவரை மற்ற திவிதேசம் கிடையாது, திருச்சிரவன் அச்சே கிடையாது. அப்ப அத்தனை தூரம் அதெல்லாம் சாப்பிட்டு இவ்வளவு பண்ணணும். நம்ம பெருமாள் ஏதாவது கொடுக்கணும், அந்த பெருமாள் நாம கொடுத்தோம் வாங்கிறார். நாம ஆற்ற நல்லா எல்லாத்தையும் சாப்பிடுவோம். எங்கிருந்து வரைச்சு வாசனை வச்சுருப்பான்,
இதனோட பழம் இதுக்குன்னு வச்சுருப்பா. புஷ்பம் என்னன்னா தூரம் 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 கட்டி கட்டி ஒரு புஷ்பம் வந்துட்டான், அதை வாங்கி ஒரு பார்ப்போம். இது ஒன்று பார்க்கணும். நம்ம ஆத்திரனா நன்னா ஆத்திர திருத்தி திருத்தி மாதம் நன்னா திருத்தி நன்னா திருத்தி நல்லா வருவோம். பெருமாள் தான் கேட்பேன், அந்த நன்னா சாப்பிட்டு அதெல்லாம் எனக்கு வந்து கொடுக்க மாட்டேன்னு கேட்பேன். நான் சாப்பிட்டதான் செம்பா அவனுக்கு வரத்துக்கு. இதுவே ஸ்ரீவைட்டு வந்து இதுவே என்னன்னு இருக்குன்னா நன்னா சாப்பிட்டு போகணும். மற்ற தேவதாந்த கிடையவே சாப்பிட்டு வந்து கையில பண்ணலாம். சாப்பிட்டு வந்து தப்பு கிடையாது. உபவாசம் என்பது நம்ம ஞாபகம், கைங்கரியம் பேரு உபவாசம் பேரு நம்ம ஞாபகம். இதை கொண்டு உபவாசம் போய் சேர்க்கப்படாது. உபவாசம்னா ஏகாய உபவாசம், மற்ற உபவாசங்கள் காத்து உபவாசம் அது வேறு. ஆனா கைங்கரியம் பண்றது தாராளமா சாப்பிட்டு போய் கைங்கரியம், அது கைங்கரியம் சபம் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் தாராளம் பண்ணலாம். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அது பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அவர் கேட்கிறாரு என்ன சுவாமி நீங்க அங்க நல்லா சாப்பிட்டு எனக்கு உண்மையை கொடுக்குறேன்னா அவருக்கும் தனியா பல வச்சுட்டு இருக்கும், குடும்பத்து ஜோதமா இருக்கான். அதை கொடுக்குறேன்னா அதுதான் ஏன்னா நல்ல புஷ்பத்தை கொடுக்க மாட்டோம். ஏன்னா நல்ல புஷ்பம் தான் நாச்சியார் என்ன வரணும். நல்ல எந்த ஒரு சீவைக்குள்ள லட்சணம் இதுதானா நல்ல புஷ்பத்தை பார்த்தோம்னா ஓ இந்த புஷ்பம் நாச்சியாருக்காக இருக்கட்டும். திருவங்கி அவர் பாட்டே பாடுறாரு. முடிக்கச்சே விளையாட்டு வியாக்கியாரத்தை பாட்டு கெடுக்கல வியாக்கியாரத்தை என்ன முடிக்கிறாருன்னா பாட்டுல நீ நினைச்சுட்டா போறோம் அப்படின்ற இந்த புஷ்பம் இருக்கணும், இந்த புஷ்பம் என் மனைவிக்கு இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறான் இந்த ஜீவாத்மா. நீ நினைச்சுக்கோ நான் தப்பு சொல்ல, ஆனா நீ மனைவிக்கு கொடு தப்பு சொல்ல. ஆனா முதல்ல நாச்சியாருக்கு இருக்கட்டும் நினைச்சிட்டு உண்டு மனைவி கொடுத்துரு. பெரியாருக்கு விசாரிச்சுல ஏன் நாச்சியாருக்கு கொடுக்க கூடாதா, இவன் கொடுக்க மாட்டேன்னு தெரியும், அதனால நினைவாக இருக்கு நினைவாக நாச்சியார் கொடுக்கறது கிட்ட முடியாது தெரிகிறது. அதே போல நல்ல புஷ்பம் வச்சிருக்கேன் நாச்சியார் இருக்கணும்னு நினைக்கணுமோ, நல்ல துளசி மாலையாக வச்சுக்கேன் ஓ இது பெருமாள் தோளுக்கு இருக்கணுமோ, இந்த திருத்தோர்கள் துளசி மாலை இருக்கிற இந்த திருத்தோளுக்கு இருக்கணுமோ, அதே வகுல மாலை வகுல மாலை வகுலா வர்ணம் வந்தே ஜெகடா வர்ணம் புனி எஸ் சுதேகே உத்தரம் வகுல மாலை பார்த்தோன்னே இது நம்மாழ்வாருக்கு இருக்கட்டும் நினைக்கணுமா, அதே போல அவருடைய தோளுக்கு இருக்கணும்னு நினைக்கணுமோ. இப்படிப்பட்ட உகந்த திவிதேசங்க பிரவணாய் பெருமாள் ஆசைப்பட்டு ஆழ்வார் ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய திவிதேசம், அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய அவர்களுக்கு கைங்கரியம் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் இடைக்காலத்திலே பண்ண வேண்டிய கைங்கரியம். இதைத்தான் இருக்கும் நாள் சொன்னார். இருக்கும் நாள்னா என்ன அர்த்தம், சமாசனம் ஆனதுக்கு அப்புறம் மரண பரியந்தம் இடைப்பட்ட நாளுக்கு அதுதான் இருக்கும் நாளுகள். அந்த இருக்கும் நாள் இந்த நிலைநிற்கிறார். இது 5வது. அடுத்து 6வது தெரிகிறார். சரிசாமி நன்னா கோயிலுக்கு போறோம், இந்த கோவிலுக்கு போயிட்டு நிறைய கொடுத்த சுவாமி சரி எல்லாம் கொடுத்துரு, பெருமாளுக்கு பிரியமான கை பன்னீரா, பெருமாளுக்கு பிரியமா இருக்கக்கூடிய பன்னீரா, பெருமாளுக்கு வந்து கைங்கரியம் பண்ணணும். கைங்கரியம் பண்றது பிரியத்தோடு பண்றோமா பிரியம் இல்லாம பண்றோமா? பிரியத்தோடு தான் நமக்கு பிரியம் இருக்கு. நாம் பண்ணக்கூடிய காரியம் பெருமாளுக்கு பிரியம் இருக்கா இல்லையா? பிரிக்காத பரந்த குழந்தைக்கு புளியாத கொடுக்கணும்னு எனக்கு பிரியம். பிறந்துச்சு குழந்தை 10 வருஷமா குழந்தைய கோயில் பிரசாதம் திருவள்ளிக்கணி பார்த்தாரு வந்துட்டு வந்த உடனே சக்கரை முன்ன வச்சுக்கோங்க. திருவள்ளிக்கணி சக்கரை முன்னு தான் விசேஷம். சக்கரை வந்துட்டு ஓ குழந்தை பிறந்திருக்கேன் 2 நாள் ஆயிடுச்சு, 10 நாள் ஆயிடுச்சு, 11 நாள் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்து வந்துட்டு இந்த பிரியாவருக்கு இந்த சக்கரை பொருள் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன், இன்னைக்கு வந்துட்டு அது இவ்வளவு புளி எடுத்து அப்படி குழந்தை ஆயிடுச்சு. என்ன அதுக்கு பிரியம் இருக்க இல்ல, ஆனா எனக்கு பிரியமா இருக்கு போயே போயிடும் குழந்தை. அதே போல நாம் ஒரு கைங்கரியம் பண்றோம், இந்த கைங்கரியத்தால என்னுடைய பிரியம் முக்கியமா அவனுடைய பிரியம் முக்கியமா? என்னுடைய பிரியமா அதைத்தான் ஆராதிக்கிற அனுகூல சம்பன்னனாய் இருக்கை. 6வது அனுகூல சம்பன்னனாய் இருக்கை அப்படின்னு நினைக்கணும். பகவானுக்கு நமக்கு பிரியமானதை பண்ணிறான்னா அது தெரியாது. எனக்கு தோணினதை பண்ணினேன், எனக்கு என்ன தோணிச்சோ அதை பண்ண, பிரியமானதான் பண்ண தெரியலையே. அப்படி இல்லையே, அந்த பெருமாளுக்கு இப்படி சொல்லிட்டாரு பொய் சொல்லக்கூடாது. முதல்ல பிரியமானது நம்ம என்ன பண்ணோம், கைங்கரியத்தை மட்டும் இல்ல ஒரு சீவைஷ்ணவ லட்சணம் தான் இதுதான் பொய் சொல்லக்கூடாது, திருடாதுன்னு சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் மனைவியுடைய ஏடுக்கும் பார்த்தான்னு சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் சொந்த அடைகளுக்காக சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பண்ணியிருக்காரு சுவாமி, இதெல்லாம் கேட்டிருக்காரா, இதெல்லாம் பண்ணியிருக்காரா? இதான் பெருமாளுக்கு பிரியமானது. கூடாது கூடாது கூட சொல்லிக்காரு. அப்ப இன்னொருத்தர் அவர்கிட்ட போய் கொடுக்க முடியும், கொடுக்காத இருக்க முடியும். ஆனா பெருமாள்கிட்ட செய்யாதே செய்யாதே செய்யாத காத்து சொல்லிக்கணும். அந்த செய்யாதே செய்யாத இதம் குரு இதம் மாகாட்சி இதெல்லாம் பண்ணாதுன்னு சொல்லிருக்கு, இதெல்லாம் பண்ணு சொல்லிருக்கு.
பண்ணாத சொன்னதெல்லாம் பண்ணாத இருக்கணும். கிருத்திய அகரணம் பகவதார அசத்திய அவதார நானாவித அவதாரம் இருக்கிற அந்த கிருத்திய அகரணம் அகரணம் இருக்கிறது. அப்படிப்பட்ட பண்ணாத சொல்றதெல்லாம் பண்ணாம இருக்கணும், பண்ணுன்னு சொல்றத பண்ணணும். இதுதான் பிரியமானது அர்த்தம். பண்ணுன்னு சொல்றத பண்ணாம இருக்கிறதோ பண்ணாததுக்கு பண்றதோ கூடாது. அதான் அனுகூல்ய சம்பன்னனாய் இருக்கை. அனுகூல்ய சம்பந்தனா இருக்கேன்னா அந்த சரணாகதிக்கு 6 விதமான நிலைகள் விட்டுதான். ஆனுகூல்ய சங்கல்பதா, ராஜகூல்யத்த வர்ஜனம், ரட்சசீரி விஸ்வாசதா, கோப்திருப்த வர்ணம் ததா, காத்தன்யம், ஆப்தனிஷம். அதுல முதல் 2 ஆனுகூல்யத்து சங்கல்பதா, ராஜகூல்யத்த வர்ஜனம். பெருமாளுக்கு பிடித்ததை மட்டுமே பண்ணுவேன். சரணாகதி பண்றானே அவனுக்கு 6 நிலைகள் ஏற்படணும். அது முதல் நிலை என்னன்னா ஆனுகூல்யத்து சங்கல்பதா, பகவானுக்கு பிடித்ததையே பண்ணுவேன். ராஜகூல்யத்தை வர்ஜனம் அப்படின்னா அவனுக்கு பிடிக்காததே பண்ண மாட்டேன். அதே போல இங்க அனுகூல்ய சங்கல்பனா இருக்கேன்னா அவனுக்கு பிடித்ததையே பண்ணுவேன், பிடிக்காததே பண்ண மாட்டேன். ஆனுகூல்ய சங்கல்பனா இருக்கை என்னன்னா புரியத்துக்காக எத்தனையோ இருக்கு. எத்தனை இருந்தாலும் இல்லை சுவாமி நான் ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன், அந்த வியாபாரத்தை அப்படி இப்படிதான் இருக்கும் சொல்றாரு, இதான் இருக்கும். வியாபாரம் 4 விஷயமா தான் சொன்னேன், அதெல்லாம் இதுல கூட சேர்க்கலாம்னா அதுவும் தர்மத்தின்படி. வியாபாரத்துக்காக பொய் சொல்லியோ திருடியோ இன்னொரு ஏமாத்தியோ கூடவே கூடாது. அந்த நிலை ஒரு காலம் கூடாது. வியாபார தர்மம்னு ஒண்ணு இருக்கு. அந்த வியாபார தர்மத்தினுடைய நம்ம லாபம் எடுக்கணும்னா கூட அந்த லாபம் இத்தனை சதவீதம் தான் எடுத்துக்கணும்னு இருக்கு. ஒரு வஸ்து கிடைக்கல, ஆனா அந்த வஸ்து எங்கிட்ட மட்டும் தான் இருக்கு. எங்கிட்ட மட்டும்தான் இருக்குங்க. அந்த வஸ்துக்கு என்ன விலை கொடுத்தாலும் வாங்கி தயாரா இருக்கா, எது வேலை கொடுக்கலாம்னா கொடுக்கக்கூடாது. அப்போ அந்த வியாபாரத்துக்கு உண்டான நீதி என்ன, அந்த நீதியின் படிதான். இதுதான் அனுகூலியத்தை சங்கல்பம். இது முடியுமான்னா இதுதான் நிலை. இது சொல்ல வந்தா அப்படிப்பட்ட பிறருடைய சொத்தை எடுக்கணும்னோ அந்த நிலை கூடாது. ஏன் இதுக்கு சொல்ல வரேன்னா இப்ப நிறைய செய்யறேன் திவ்யதேஷ் பண்ற சுவாமி, இதெல்லாம் கூடாது சொல்லுங்க சுவாமி. பெருமாளுக்கு இத்தனை கையை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஒண்ணுமில்ல, ஒருத்தர் வெள்ளி கவசம் பண்ண சொன்னார், பண்ணிட்டு இருக்கேன். ஒருத்தர் தங்கவனா போட சொன்னார், பூஜை கொடுத்தேன். ஒருத்தர் இந்த உதவி பண்ண சொன்னார், பண்ணி கொடுத்தேன். இதுக்கெல்லாம் பணம் சம்பாதிக்க முடியும். அப்ப அப்படி இப்படி சம்பாதிக்கணும். அதே நீ எல்லாம் பாத்துக்கிறேன், நீ எப்படி வந்து ஏன் பாக்குறேன், இங்க வந்துதான் பாரு. அது பெருமாள் பார்க்கறது. இது நேர்மையான முறையில வந்திருக்கான்னு ஆனுகூல்ய சம்பந்தனா இருக்கேன்னு அர்த்தம். நேர்மையான முறை என்ன இருக்குன்னா நீ எந்த நிலையோட சம்பாதிக்கிறியோ அந்த அப்ப நான் எடுத்துக்கலையே சாமி, எனக்கு நான் பண்ணிக்கலையே. அந்த வாங்கின திரைப்படத்துல காமிக்கிறா நல்ல பணக்கார திருடி தேவை கொடுக்குறேன். அது நம்ம சம்பிரதாயம் ஒத்துக்கல, சாஸ்திரமே ஒத்துக்கல. ஏன் ஒத்துக்கலைன்னா அது பகவான் தான் பண்ணல தவிர இதா பண்ண முடியாது. அரசாங்கம் பண்ண தப்பு இல்லை, ராஜாவே பகவான் மாதிரிதான் அப்படி பண்ண. இது சொல்லுங்க அந்த கூட்டை செய்யவே கூடாது. ஏன்னா ஆணுகூல்யத்தை செய்யணும். ஆணுகூல்ய சங்கல்பதா இது சொல்லுவாங்கன்னா அப்ப பகவானுக்கும் ஆழ்வாருக்கும் ஆச்சாருக்கும் எது அனுகூலமோ எது பிடிக்குமோ அதையே நான் செய்வேன்னு இருக்கணும். பகவானுக்கும் ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் பாகவதர்களுக்கும் எது அனுகூலமோ எது பிடிக்குமோ. எனக்கு பிடிக்கிறது இல்லை, என்ன யோசிக்கோ, எனக்கு பிடிக்கிறது இல்லை. இன்னைக்கு ஸ்ரீவைஷ்ணவ ஆத்துக்கு வந்தார், பிரசாந்த் அவங்க வந்தார், எனக்கு பிரியோரை பிடிச்சிருக்கு, அவர் பிரியோரை பிடிக்காது, அவர் சத்தியம் தான் பிடிக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு சாப்பிடையா இருக்காரு அப்படின்னு அவருக்கு பிடிச்சது பண்ணும். அதே போல அதுதான் அனுகூலம். ஆனா இருக்கணும் ரொம்ப நாளா பிரியுக்கா சொன்னேன். ஒருத்தர் ரொம்ப நாளா நாமசங்கீர்ணம் பண்ணார், ரொம்ப நல்லா பண்ணார், ஆச்சரியமா பண்ணார். ஆமா கிருஷ்ணா கோவிந்தா எத்தனை சொன்னோம் அத்தனை சொன்னார். அப்படின்னு சொன்ன உடனே ராமச்சந்திரன் போயிட்டு அதுக்கு பேர உடனே ஒன்று சொன்னார், அவருக்கு உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சார். என்ன உபன்யாசம்னா நாம சங்கீர்த்தம் தான் எல்லாத்துக்கும் பிரதானம். கேனோ பாயோ நடனா விஷ்ணு நாம சகஸ்திரம் சொல்லியிருக்கு இல்லையா. யார் சொன்னா? பார்வதி சொன்னா, பரமசிவா சொல்லியிருக்கார். ராமநாமம் ஸ்ரீராம ராம ராமேதி ரணே ராமேன் மனோடனே சகஸ்திரநாம தத்துல்யம் ராமநாம வரானே. ராமநாமத்துக்கு மற்ற மந்திரம் கிடையாது அப்படின்னு சொன்னார். அதனால இந்த ராமநாமத்தை பூர்த்தியா சொல்லி பண்ணிங்கோ, பண்ணிட்டு நீங்க மற்ற எதையுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னார். நாம சங்கீர்த்தனம் பண்ணபடியாலே சிராத்த காரியமோ அல்லது அதற்கு மேற்கொண்டு சஞ்சாரநாதிகளோ எத்தையும் நித்திய நைமித்திக கர்மாக்களோ பண்ண வேண்டாம். ராமநாமம் பண்ணாமே போவேன். அது மட்டும் இல்ல, மற்ற நான் நாமத்தை சொன்னாலே மற்ற எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
அப்படின்னு சொன்னா அது பகவானுடைய திருவுள்ளத்துக்கு உகப்பு இல்லை. ஆணுக்குரியத்த சங்கல்பனா இருக்கு பஞ்சனா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா அவனுக்கு எது பிடிக்குமோ அப்படின்னு சொல்லிக்காரியா. நான் நாம சங்கீதம் அவனுக்கு பிடிக்கும் பண்ணிட்டேன், பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் மற்ற இதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், சாத்த காரியம் பண்ண மாட்டேன், நைமித்திக்காது அதாவது சஞ்சாவன காரியங்கள் பண்ண மாட்டேன், சாஸ்திரம் என்னெல்லாம் விதிச்சிருக்கோ அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சுவாமி பண்ண மாட்டேன், நாம சங்கீதம் பண்ணிட்டேனே இப்படின்னு கோரிக்கை இருக்கு. நான் அதுக்கு தான் இந்த விஷயத்த எடுத்துட்டு இருக்கேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த அடுத்த உபதேசத்துக்கு கண்டிப்பா போறது. ஏன்னா நாம சங்கீதத்தை நான் பண்ணிட்டேன். இன்னைக்கு சில பேர் இருக்கா என் தகவலா மோட்சம் போயாச்சு இல்லையா, போயிட்டேன் நிச்சயம் நல்லா தெரியும். ஏன்னா அவர் பிரபம் அபாரமான பிரபன்னர், ஆனால் மோட்சம் போயாச்சு. நான் இதுக்காக நான் சாத்த காரியம் பண்ணணும், பித்ருலோகத்துல இருந்தா சாத்த காரியம் பண்ணணும். ஏன் பண்ணணும்? அப்ப சாத்த காரியம் பண்ணேன்னா என் தகவலா மோட்சத்துக்கு போறதுன்னு அர்த்தமாகுது. ஓ பித்ருலோகத்துல காத்துருக்காரு, நான் கொடுக்குறேன் காத்துருக்காரு அப்படின்னு அர்த்தமாகுது. அப்படின்னு சில பேர் இருக்கா தவறான எண்ணங்கள். நல்லா யோசிச்சுக்கோ, இது என்ன விஷயம் சொல்றேன்னு. அனுகூல சம்பந்தனா இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். மமை ஆக்ஞா ஆக்ஞா சேதி மம துரோகின்னு தெரிவிக்கிறான் கண்ணு. ஸ்மிருதியும் அதாவது புராண வசனங்களும் ரிஷிகளுடைய வாக்கியங்களும் வேத வாக்கியங்களும் என்னுடைய ஆணைகள். யார் சொல்றான்? கண்ணன். என்னுடைய ஆணை, வேத வாக்கியங்களாகட்டும் ரிஷிகளுடைய வாக்கியங்களுடைய என்னுடைய ஆணைகள். அந்த ஆணைகளை யாரெல்லாம் மீறுகிறார்களோ ஆக்ஞா சேதி மம துரோகி, எனக்கு துரோகின்னு. அப்படின்னா ஸ்ருதியில சொல்லப்பட்ட வாக்கியங்களாகட்டும், ஸ்ருதினா நினைச்சு சொல்றது, ஸ்ருதினா காதோடு காது, வேதம் என்பது காதோடு காது சொல்றது, புராணங்கள் நினைச்சு கேட்கறது. அப்ப இந்த புராணங்கள் ஆகட்டும் இதிகாசங்கள் ஆகட்டும் வேதங்கள் ஆகட்டும் இதெல்லாம் என்னுடைய ஆணைகள். அதுல எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி இவர் நடந்துக்கணும். அதன்படி நடந்து கொள்ளாமல் நான் நாம சங்கீர்த்தனை பண்ணிருக்கேன், பகவானுடைய பக்தியோடு இருக்கேன், ஆச்சரியமா எல்லா நடிகையோடு இருந்திருக்கேன், இருந்துட்டு இருக்கிறபடியாலே நான் இப்ப பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஆரம்பிச்சான்னா அது பகவானுடைய திருவுள்ளத்துக்கு உகப்பா இல்லை. ஆணுக்குள்ள சம்பந்தனா இருக்கையில நின்று தகுந்து விடுகிறான். ஏன் சுவாமி இருந்தா என்ன தப்பு? முதல்ல பார்க்கணும், என் தகப்பனா மோட்சம் போயாச்சு. எப்ப மோட்சத்துக்கு போயிட்டாரோ இதுவே நான் கர்மம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு பண்ணணும்? அவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. விட்டுட்டா என்ன, அப்படியே இருக்கா என்னன்னா அந்த நிலை கிடையாது. அந்த நிலை இருக்கணுன்ற அவசியம் இல்லையே. ஏன் சொல்றேன்னா இவர் போனாரா இல்லையான்னு காட்டினோம் இவர் போகணும் தான் பண்ணணும். நம்ம அவசியம் யார் போனா இங்க இருக்காங்க, இந்த பிள்ளையார் தான் போனா பண்ணீங்கன்னா பகவான் இருக்கான் மமை ஆஜ்ஞா ஆஜ்ஞா சேதி மம துரோகின்னு சொல்லியாச்சு. எப்ப என்னுடைய ஆணையை யாரெல்லாம் மீறுகிறாரோ அவன் எனக்கு துரோகி, அவனுக்கு துரோகி அவனுக்கு போய் மோட்சத்துக்கு போக முடியுமா? அப்ப அவனுக்கு அனுகூலனா இருந்தவங்க மோட்சத்துக்கு போக முடியும். எப்ப அவனுக்கு பிரதிகூலம் ஆயாச்சோ மோட்சத்துக்கு போக முடியுமா? போக முடியாது. அப்ப பிரதிகூலம் ஆகாம அனுகூலமா இருக்கணும் என்ன பண்ணும்? பகவான் எந்தெந்த சொல்லியிருக்காரோ அது அத்தனையும் பண்ணணும். அது அத்தனையும் பண்ணும். பண்ண ஆகணும்னா என்ன ஆகுதுன்னா இல்லையே சுவாமி நாங்களாம் ரொம்ப தாண்டி வந்துட்டோம், நாங்களாம் பக்தர்கள், அந்த கர்மாவை பண்ணக்கூடிய நிலையிலிருந்து தாண்டி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவார். தாண்டலாம் முடியாது. நல்லா யோசிச்சுக்கோ, யாரும் தானே யாரா இருந்தாலும் அந்த அவரவர்களுடைய வர்ணாசிர தர்மத்துக்கு தகுந்தாற் போல அவரவர்கள் பண்ணியே ஆகணும். யோசிச்சுக்கோ, ரொம்ப முக்கியமா இருக்கு. நான் பக்தனா இருக்கேன்றதுக்காக என்னுடைய வர்ணாசிர தர்மத்தை நான் மீறவே முடியாது. என் காதும் பிறப்பும் கலகலப்ப கை வைத்து வாசனரும் கூட ஆக்கியர். இந்த இதை எடுத்திருக்கார் திரௌபதி. இவ யசோதை தன்னுடைய வர்ணாசிரமத்தில் என்ன பண்ணுவா? அவ என்ன பண்ணுவா? மத்து கலையில இல்லையா, அந்த மத்து கலையில வர்ணாசிரத்தை அது விட்டதே கிடையாது. தான் தலைவிதானே, 1000 குல பெண்களுக்கு தலைவிதானே, நீங்க பாருங்க நான் தான் இருக்கேன் இருக்கலாமோ பண்றதுனே இது. கீச்சிக்கு தென்னங்கம் ஆணைச்சாத்தன் கலந்து பேசின வேத்தரவன் கேட்டதையோ பேக்கண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைதேர்த்து வாசனரும் கோயிலாக்கியம் அந்த ஈவாசனை எடுத்திருக்காரு. அவரவர்களுடைய வர்ணாசிர தர்மத்தை விடுவதற்கு வாய்ப்பே கிடையாது. எந்த அந்த தர்மம் பிராமணனுக்குண்டான தன்மை, அதுவே சத்திரியனா சத்திரனுக்குண்டான தர்மம், அது வைசியனுக்குண்டான தர்மம், அதுவே சூத்திரனா சூத்திரனுக்குண்டான தர்மம். அந்த தர்மத்தின்படி அது அந்த ஆசிரமத்தின்படி
பிரம்மச்சரியா இருக்கணும், அதே போல கிரகஸ்தனா இருக்கணும், அதே போல வானப்பிரஸ்தனா இருக்கணும், சன்னியாசியா இருக்கணும். சன்னியாசி ஒண்ணு பிராமணன் மட்டும்தான், மற்றவாள் கிடையாது. ஒரு சத்திரன் சன்னியாசி ஆக முடியாது, ஒரு வைசியன் சன்னியாசி ஆக முடியாது, ஒரு சூத்திரன் சன்னியாசி ஆக முடியாது. பிராமணன் மட்டும்தான் சன்னியாசி ஆசிரமத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்படின்ட்டு அந்தந்த ஆசிரமத்துக்கு தகுந்தாற் போல அந்தந்த அதே போல அந்தந்த வர்ணத்துக்கு தகுந்தா போல அவரவர்கள் தங்களுடைய தர்மத்தை அனுஷ்டித்தாங்க. நான் பக்தனாயிட்டேன் அப்படின்றனால இந்த பக்தனானதுக்கு அப்புறம் இதெல்லாம் தவிர்க்கைன்னு எங்கேயுமே சொல்லி வைக்கணும். ஏன் தவிர்த்தா என்னன்னா ஆணுக்குரிய சம்பந்தனா இருக்க இந்த நிலையிலிருந்து இவன் மாறுபடுறான். அவன் பகவானுக்கு என்ன ஆகுது, அவன் துரோகி ஆயிடும். அவனுக்கு துரோகி ஆகணும் எந்த காலத்துல. ஏன்னா சின்ன சின்ன கர்மாக்கள்லாம் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நாம போய் காசியில போய் கையா சாப்பிட்டு பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் இனிமே பண்ண வேண்டாம். தவறான கருத்துக்கள். அந்தந்த நிலையில அவாவா தன்னுடைய தகப்பரா இருக்கும் தாயா இருக்கும் சித்திரங்களுக்கு பண்ண வேண்டிய காரியம் பண்ணியே ஆகணும். இது பண்ணலன்னா அவன் சங்கல்பம், அவனுக்கு என்ன இருக்கு, அவன் பிரீத்தி அடைய இல்லையா, அவனுக்குள்ள என்ன இருக்கிறது இல்லையே. அவன் பிரீத்தி அடையிறதுனால நமக்கு மோட்சம் கிடைக்க போகுது இல்லையா. அவன் பிரீத்தி அடைஞ்சதுன்னா சாஸ்திரத்துல சொன்னபடி பண்ணாத்தான் கர்மஜான பக்தி யோகம், இப்ப அது கர்மயோகமோ ஞான யோகம் பக்தி யோகமோ அதுவா மோட்சம் கொடுக்குங்க. அது அச்சித்து, அதுக்கு அறிவே கிடையாது. அறிவு இருக்கக்கூடியதான் மோட்சம் கொடுக்கணும். இல்லையே கர்மயோகத்தால மோட்சம் போனார், ஞான யோகத்தால மோட்சம் போனார், பக்தி யோகத்தால மோட்சம் போனான்னு சொல்றாரு சாமி. பக்தி யோகத்தால ஜடபரதன் மோட்சம், கர்மயோகத்தால அதே இவர் ஜனகபதாரன் போயிருக்காரு. அப்படி இருக்க பிரகலாதன் பக்தி யோகத்தான் போயிருக்கான். அப்படி இருக்க அப்படின்லாம் போயிருக்காருன்னா பக்தி யோகமே மோட்சம் கொடுக்காது, பக்தியே மோட்சம் கொடுக்காது. அந்த பக்தி யோகத்துக்கு பகவான் வந்து ஓ சாஸ்திரத்தை சொன்னபதாரிவன் பக்தி யோகம் பண்ணிருக்கான், அவருடைய திருவிழா வந்து பகவான் தான் மோட்சம் கொடுக்குறான். தவிர பக்தி யோகமே மோட்சம் கொடுக்கல, ஞான யோகமே மோட்சம் கொடுக்கல, கர்ம யோகமே மோட்சம் கொடுக்கல. இது மூணுமே அச்சித்து. அச்சித்தம் என்ன அர்த்தம்? அறிவு இல்லாத தன்மை. பிரபத்திக்கு அறிவு இருக்கா சொன்ன பிரபத்தின் என்ன சொன்னோம், பகவான் திருவடி என்ன கேட்கலாம், அறிவு இருக்காங்க பகவான் என்ன பரத்திரமா பார்த்த பரத்திரனா எப்படிப்பட்ட மிகப்பெரியவர் அப்படின்னு சொல்லுவதுன்னா அப்படி இருக்கிறது எத்தையும் பகவான் தான் பண்ணாம தவிர அதுவா பண்ணாது. அப்படி இருக்கும்போது அவருடைய பிரீத்தி தான் முக்கியம். அவர் பிரீத்தி எது, சாஸ்திரம் சொன்னபடி பண்ணியாச்சுனா அவன் பிரீத்தி. சாஸ்திரம் சொன்னபடி பண்ணா அவனுக்கு பிரீத்தி ஏற்படுத்தல. சாஸ்திரம் சொன்னபடி பண்ணா அவனுக்கு எப்படி தான் பிரிந்து அந்த 4000 உட்கார்ந்து சேவிச்சுட்டு இருக்கேன் சாமி. இன்னொரு கேள்வி கேட்கலாம். இப்ப ஆழ்வார் யாருக்கு கர்மா பண்ணார்? நித்திய கர்மாக்கள் நைமித்திக கர்மாக்கள் ஆழ்வார் பண்ணாரா சுவாமி? செய்வதும் நீங்க பேசுறே புதியவன் போய் உட்கார்ந்து ஆச்சு, புண்ணியவன் ஆச்சு. ஆன உடனே குழந்தை கீழே இருந்துட்டு கிடுக்குன்னு தவழ்ந்து போயிட்டு நேராக புதியவன் போய் வந்துட்டார். அதுக்கு 16 வயசு வரைக்கும் கண்ணே கிடக்கல. அதுக்கப்புறம் அந்த 16 சாப்பிட்டாரா தூங்கினாரா என்ன பண்ணாலும் தெரியாது. அப்ப யாருக்கு கர்மா பண்ணாரு தெரியாது. அதுக்கப்புறம் 16 வயசுக்கு அப்புறம் ஏதோ இருந்தாரு. சத்தத்தின் வயிற்றுக்கு ஏன் இருந்தார், எத்தனை பரத பிரார்த்திக்க அடுத்து பதில் சொன்னார். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் மேற்கொண்டு 32 வயசு மறுத்து போனார். அப்ப மறுத்து 16 32 இருக்கணும். அப்ப முடிச்சுட்டு இருக்காரு. அப்ப என்ன கர்மா பண்ணாரு, ஏது பண்ணாரு? ஆழ்வாரை போல நாங்கள் அவர் பண்ணு அவர் பண்ணாரு ப்ரூஃப் இருக்கார். எங்க போயிட்டார், இங்க போய் பண்ணார். அதே பண்ணாங்கன்னா வாஸ்தவம் தான். ஆழ்வார் போல இருக்கிய 16 வருஷம் பெற்றா வந்தார். 2 நாள் பெற்றா பிடித்தார், பிராணமே போய் 2 நாள் பெற்றா வந்தா பிராணமே போயிடும். பிரபன்னன் நிலைக்கு வந்தால் விட்டால் தப்பினு தெரிவிக்கிறார். இது சொல்றாங்கன்னா அவரவருடைய வர்ணாசிரமத்தை விடுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது என்ன ராமானுஜர் இருக்குன்னா அத்தாட்சி பண்ண எழுதி கொடுத்து பண்ண மாட்டாங்க. சரணாதி நித்தனுக்கு இது தேவையில்லைன்னு சொல்லவே இல்லை. அவன் பண்ணியே ஆகணும். என்ன ஞாபகம், சரணாதி நித்தனம் பண்ணணும், கர்மஜான பக்தியும் பண்ணணும். ஆனா சரணாதி நித்தனம் எந்த எண்ணத்தோடு பண்ணுவான்றது தான் முக்கியம். என்ன ஞாபகம், பக்தி மார்க்கத்தில் இருக்கணும். பக்தி மார்க்கத்துக்கு சரணாதி அல்லாதவன் என்ன பண்ணுவான்னா, இதை பண்ணலன்னா எனக்கு மோசம் கிடைக்காது, இதை பண்ணலன்னா எனக்கு பாவம் ஏற்படும், இந்த புத்தியோட வழிட்டுருப்பான். ஆனா சரணாதி கிட்ட என்ன புத்தி வரும்னா, பகவத் ஆஜ்ஞா பகவத் கைத்தறிவோம், இதை பகவான் பண்ணுன்னு சொல்லிருக்கான், பண்ணுன்னு சொன்னபடியாக தான் பண்ணல. நம்ம கைக்கரியம் பண்ணணும்னா 4 நிலைகள் இருக்கு. 4 ஒரே அந்த மனசுக்குள்ள அந்த 4 ஏற்படும். முதல் நிலை, இதை பண்றபடியால பகவான் தெருவில் உட்காருது, சாஸ்திரம் சொல்லியிருக்கு பண்றேன். 2. 3வது,
இத நான் சாஸ்திரம் சொல்லி இருக்கின்றதுக்காக மட்டும் பண்ணல, என்னுடைய சுரூபம் பண்ணினேன். அடுத்து நான்காவது என்னுடைய ஆச்சாரியன் தான் பண்ண சொன்னார். இதுதான் முக்கியம். இந்த குறுக்கு 4க்குள்ள எங்கேயாவது எனக்குன்னு ஏதாவது பாருங்க, இது பண்ணா எனக்கு கிடைக்கும் இருக்கானா, இதுதான் பிரசன்ன இல்லை. ஆனா சாமானிய பக்கம் என்ன பண்ணுவா, பண்ண சாஸ்திரம் பண்ணா பாவம் விட்டுருமாமே, அவருக்கு கணக்குத்திக்கு வரமே உண்டு போய் சொல்ற சாஸ்திரம் சொல்லி இருக்கு. இந்த என்ன வார்த்தை பிரதானமா இருக்கு, ஏன்னா அதெல்லாம் கர்மப்பட ஆரம்பிது. அவ பணம் ஏன் பண்றா, கோயிலுக்கு வாஸ்தவங்களுக்கு கர்மம் வந்து செஞ்சிட போகுது, பாவம் வந்து செஞ்சிட போகுதுன்னு இவர் தான் எல்லாத்தையும் சமர்ப்பிட்டாரு. யார்கிட்ட சமர்ப்பிட்டாரு, அப்போதைக்கு சொல்லி சமர்ப்பிச்சாச்சு இல்ல, யார்கிட்ட பெண்ணாடு சமர்ப்பிச்சாச்சு. இனிமே இவர் கொண்டு வந்து இனிமே அவர்தான் எல்லாம் பார்க்கணும். அப்ப இவர்கிட்ட வரதுக்கு கோயம்படியும் குதிரவாரிடம் தீவின் தூதான் சமர்ப்பிச்சாச்சு. சமர்ப்பிச்சதுக்கு பிறகு இது வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா இதை ஆனா பண்ணணும் எதுக்காக பண்றேன்னா, இது பண்ணும்படியாக பகவானுடைய திருவள்ளுவம் உகக்கிறது. இது ரொம்ப முக்கியம். அவனை உகப்புக்காக தான் பண்ணுவ சார். அதான் பகவதாஜ்ஞா பகவத் கைங்கரிய ரூபம். இந்த சட்டம், இந்த சங்கல்பத்தில் இந்த சட்டம் ரொம்ப முக்கியம். ஏன்னா கைங்கரியம் பகவதம். கைங்கரியம் என்னன்னா கிஞ்சித்தாரும் ஏதாவது கைங்கரியம் செஞ்சாதான் நம்முடைய சொரூபம் சித்திக்கும். ஆத்மஸ்வரூபம் என்ன, பகவானுக்கு நான் அடிமை. அடிமைன்னு சொல்லிட்டு தான் பிரயோஜனம் இல்லை. அடிமைக்கு சேர அதை நிரூபிக்க சொல்லி நிரூபிக்கணும். அடிமை என்ன பண்ணணும், ஆண்டாளுக்கு ஏதாவது தொண்டு செய்யணும். அந்த தொண்டு செய்யறது வாசிக்கமாக இருக்கலாம், காயிகமாக இருக்கலாம், மானசிகமாக இருக்கலாம். மானசிக நிச்சயம் இருக்கணும், வாக்காலம் சொல்லலாம், திருவாரூரை செய்யலாம். காய்கமாக இருக்கலாம், கோலம் போடலாம், சலிகை பண்ணலாம், பிரசாதம் பண்ணலாம், திருவாரூர் பண்ணலாம், என்னவே இல்லையா, அது அத்தனை உண்டு. இதெல்லாம் எதுக்காக பண்றேன், இதை நான் பண்ணிட்டு இருக்கேன், மோட்சம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கார், நான் பண்ணேன்னா அவர் மோட்சம் கொடுக்க மாட்டார். இந்த எண்ணம் இல்லை. இப்ப பண்ணேன்னா குத்தி போற என்ன கொடுக்க மாட்டார். சாமி நீங்க போய் ஒழுங்கா சொல்லுங்க, பண்ணலன்னா கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, பண்ணா நிச்சயமா கொடுக்க மாட்டார். பண்ணா கொடுக்க வரேன்னா நான் அதை பண்ண அது கொடுப்பதுதான் பண்ணே சொல்லலாம் இல்லைன்னா அதுக்காக பண்ணேன். இது என்ன சொல்றது, ஒண்ணு அவர் பண்ணலன்னா கொடுக்கணும், இல்ல நான் அவர் கொடுக்கறதுக்காக பண்ணேன்னு சொல்லணும். ரெண்டுமே இல்லைன்னா அவர் கொடுக்கறதுக்காக பண்ணல, ஆனா நான் பண்ணாதான் அவர் கொடுப்பார். என்னன்னா அவருடைய பிரீதிக்காக பண்ண. அதான் இது பிரபன்னுடைய இந்த நிலையில பண்ணணும். அதான் யஜ்ஞமாகட்டும் தானமாகட்டும் தபசெல்லாம் விட்டுலாம் சொல்றார். பிராமணனும் அந்தந்த வர்ணாசிர தர்மங்களோ அந்தந்த வர்ணத்துக்கு தகுந்தபடி யாருமே விட முடியாது. நான் அதெல்லாம் ரொம்ப பக்தியா இருக்கேன், பெரிய பிரபந்தன், அதான் அதெல்லாம் விட்டுலாம்னா விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. யஜ்ஞதானம் தபஸ்கர்ம கண்ணனைக்கு யஜ்ஞமாகட்டும் தானமாகட்டும் தபசாகட்டும் கர்மமாகட்டும் இதெல்லாம் விடத்துக்கு வாய்ப்பே கிடையாது. நாம சங்கீர்த்தனும் ஒரு கைங்கரியம் தான். நாம சங்கீர்த்தம் மட்டும் ஒரு கைங்கரியம் தான். இந்த கைங்கரியம் பண்ணிட்டேன் அதனால் நித்திய கர்மாக்கள் நைமித்திய கர்மாக்கள் விடலாம் கிடையாது. அப்ப என்ன ஆகும்னா ஆணுக்குள்ள சங்கல்பனா இருக்கை என்கிற நிலை தவிர. இப்ப நம்ம ஆணுக்குள்ள சங்கல்பனா இருக்கணும்னா என்ன அர்த்தம்னா சாஸ்திரம் சொன்னபடி நம்ம நடந்துக்கணும். பகவானுடைய உக்கோல்லாசம் அவருடைய திருவள்ளுவம் உகக்கணும். அப்ப திருவிழா உகக்கிறது எது முக்கியம், சாஸ்திரம் சொன்னபடி பண்ணுவது. அதை பண்ணிட்டே இருக்கணும். அதை பண்ணிட்டே இருக்கணும்னா எதுக்காக பண்ணணும்னா நான் பண்ணேன்னா எனக்கு மோட்சம் கிடைக்காது என்ன இல்லை, நான் பண்ணினா அவனுடைய திருவள்ளுவம் உகக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இதுல நெகட்டிவ் திங்கிங்கே கிடையாது. பிரபந்தன் ஆயாச்சு அவன் திருவிடியை குடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாற்று கருத்தே கிடையாது. இவர் மேலதான் பண்ணிட்டு இருக்காரு. மேல போகும்போது அப்படி இதை வந்து பண்ண வேண்டாமன்னா அவனுக்கு ஒப்புக்கா பண்ணுவோம், அவன் ஒப்புக்கா பண்ணுவான். ஒண்ணு வேண்டாம், நம்ம மாத்து குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு இதை பண்ணிட்டுவோம். அந்த குழந்தை அபாரமான பிரீத்தி. அந்த பிரீத்தி குழந்தை என்ன கேட்டா கொடுத்துருக்கோம் இல்லையா, அது கேட்கறது நமக்கு பிடிச்சதே கண்டித்து வச்சுக்கேன். எப்படி கொடுப்போம், மூஞ்ச சுழிச்சுட்டா கொடுப்போம். அப்ப நம்ம திருமுகத்துல பார்க்கணும், நம்ம திருமுக மண்டலம் பெருமாள் திருமுகம் வேற. நம்ம திருமுகம் எப்படின்னா அவ்வளவு சுழிப்பா இருக்கும். அவ்வளவு எனக்கு பிடிச்சது கேட்டு என் குழந்தை எனக்கு பிடிச்சது கேட்டது எவ்வளவு சந்தோஷமா பண்ணுவான். அப்ப இது கேட்ட உடனே இது கேட்டா இது கேட்டபடியால எனக்கு இது வந்தது, கேட்டபடியா அந்த குழந்தைக்கு இது வந்தது நினைக்க மாட்டான். என்னப்பா தன்னுடைய சந்தோஷம் தான் அந்த பிரதானம் இருக்கும். அதே போல நம்ம பகவானுக்கு கைங்கரியம் பண்ணும்போது தனக்கேயாக எனக்கொள்ளும் அது ரொம்ப முக்கியம். அந்த அவனுக்கு சங்கோரம் பண்ணும்போது
அவனுக்கு எது பிடித்தமோ சாஸ்திரம் சொன்னபடி பண்ணும். இதன் குரு இதன் மாதா சொல்லியிருக்காரு, அதை பண்ணதை தவிர அது வந்து தவிர்த்துட்டோம்னாலே அவனுக்கு அப்ப அவனுக்குள்ள சங்கல்பனா இருக்க இந்த நிலையிலிருந்து மாறுறது. அது ஏன் மாறுதுன்றது இன்னும் விஷயம் இருக்கு. இந்த விஷயம் என்னன்றது அடுத்த முன்னோட்ட பார்க்கலாம். அழுவாத